ஓகே ப்ரோ, அன்மியூட் பண்ணிட்டேன். சரி, அன்மியூட் பண்ணிட்டேன். ஓகே. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நமக்கு கடைசி அத்தியாயம் 18வது அத்தியாயம். ஸ்லைட்ஸ் ஓகே. ஸ்லைட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிரபு ஒரு தகவல் எல்லாத்துக்கும் சொல்லிடலாமா பிரபுஜி? இப்போ சொல்லிடலாம் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்புகளின் கடைசி நாள். இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வாரமும் ஃபாலோ அப் கிளாஸ் நடக்கும். அது திங்கள் மற்றும் செவ்வாயில ஏதோ ஒரு நாள் அந்த கிளாஸ் நடக்கும். இந்த பகவத்கீதா பாவத்தை பத்தி நீங்க அதிகமா ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். இதை பத்தி விவரங்களை நான் குரூப்ல வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்புறோம். இது கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணா உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு மிக உதவியாக இருக்கும். இன்னொன்று டெய்லி குவிஸ் அனுப்பிட்டு இருக்கிறோம். அந்த 18 சாப்டருக்கு நீங்க குவிஸ் ஆன்சர் பண்ற ட்ரை பண்ணுங்க. ஏதாவது யாரெல்லாம் மினிமம் 12 சாப்டர் எழுதி அட்டன் பண்ணி 60% ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சர்டிஃபிகேட் உங்களோட இமெயில் ஐடிக்கு அனுப்புறோம். அதனால எகெயின் ரிக்வெஸ்டிங் யூ ஆல் டு அட்டெண்ட் திஸ் குவிஸ் விச் வி சென்ட் இன் த வாட்ஸ்அப் குரூப். நன்றி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது 17வது அத்தியாயம். நேற்றுக்கு எடுத்தோம் நம்ம அதனுடைய ரத்ன சுருக்கம். இப்போ 18வது அத்தியாயம் எடுத்தோம். முடிவு துறவின் தத்துவம். ஆக்சுவலி பகவத்கீதா 17 அத்தியாயத்தில் முடிஞ்சாச்சு. புதுசா இருக்கு உங்களுக்கு. 17 அத்தியாயத்துல பகவத்கீதா முடிஞ்சாச்சு. 18வது அத்தியாயத்துல கிருஷ்ணா என்ன பண்றாருன்னா, 17 அத்தியாயத்துல கிருஷ்ணா என்னென்னலாம் போதித்தாரோ அதை திரும்பவும் ஒரு சுருக்கமாக ஞாபகப்படுத்துறார், சுருக்கமாக போதிக்கிறார். இதுவரைக்கும் சொன்ன எல்லா போதனைகளையும் சுருக்கமா சொல்றார். அதனால 18வது அத்தியாயம் இதுவரைக்கும் சொன்ன எல்லா அத்தியாயத்திலையும் சுருக்கம் அதில் இருக்கு. ஓகேங்களா? சரி, 18வது அத்தியாயம் இதுவரைக்கும் 17 அத்தியாயத்தினுடைய சொன்னது எல்லாமே இதுல சுருக்கமா சொல்றதுனால இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அத்தியாயம் 18வது அத்தியாயம் தான். மேக்சிமம் ஸ்லோகங்கள் 18வது அத்தியாயத்தில் தான் இருக்கு, 78 ஸ்லோகங்கள். இதுக்கு அடுத்தபடியாக 2வது அத்தியாயம் 72 ஸ்லோகங்கள் இருக்கு. சரி, ஸோ 1 18 ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணா கர்மயோகம் மற்றும் ஞான யோகத்தின் சுருக்கம் அதை பத்தி சொல்றார். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கார், ஞான யோகத்தை பத்தி சொல்லியிருக்கார், கர்ம யோகத்தை பத்தி சொல்லியிருக்கார். அதனுடைய திரும்பவும் ஒரு சுருக்கத்தை சொல்றார். தென் 19 40 ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணா முக்குணங்களை பத்தி திரும்பவும் சொல்றார். தென் 41 55 ஸ்லோகம் வரைக்கும் செயல்கள் புரிபவர்களில், இங்க போட்டிருக்காங்க தற்போது, செயல்கள் புரிபவர்களில் பக்குவமானவர்கள் யார், அதை பத்தி சொல்றார். தென் முக்கியமான பகுதி 56 66 ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, பகவானுக்கான அன்பு பக்தி தொண்டு, ரொம்ப முக்கியமான பகுதி. இறுதி விளைவு 67 78 ஸ்லோகம் வரைக்கும். நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக உள்ள போகிறோம். கர்மயோகம் மற்றும் ஞான யோகத்தின் சுருக்கம் 1வது ஸ்லோகத்திலிருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும். கர்மயோகம் மற்றும் ஞான யோகத்தின் சுருக்கம். அர்ஜுனனின் சந்தேகம், அர்ஜுனன் சந்தேகம் கேட்கிறார். அண்ட் பகவான் கிருஷ்ணரின் இறுதி கருத்து, கிருஷ்ணா கடைசி கருத்தை போதிக்கிறார். ஏன்னா அது கடைசி அத்தியாயம். செயல்பாடுகளுக்கு யார் காரணம்? 3 செக்ஷன் இருக்குங்க. இந்த 3 செக்ஷன் நம்ம பார்க்கலாம். அர்ஜுனனின் சந்தேகம், சந்நியாசம், பௌதீக நோக்கங்களுக்காக செயல்களை துரத்தல், தியாகம், பலன்களை துரத்தல். ரெண்டுத்துக்கும் சின்ன வித்தியாசம், சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும். என்னன்னா, தியாகம்னா செயல்களின் பலன்களை துறக்கிறது,
சந்நியாசம் அப்படின்னா பௌதீக நோக்கங்களுக்கான செயல்களை துறக்கிறது. சரிங்களா? இது ரெண்டுத்துக்கு உண்டான சின்ன ஒரு வித்தியாசம் அது. கிருஷ்ணா என்ன சொல்றாரு பாருங்க. தெளிவு பெற்றிட, கலகங்களை அகற்றிட, நமது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து பெரும் நம்பிக்கையுடன் பின்பற்ற முனைந்திட வேண்டும். நமக்கு சந்தேகங்கள்லாம் நீங்கணும். சந்தேகங்களை நம்ம கேட்டா மட்டும்தான், கேள்வி கேட்டா மட்டும்தான். அதனாலதான் 4வது அத்தியாயத்தில் நம்ம படிக்கிறோம். தத் விதி பணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்திரே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷின. ஆன்மீக குருட்ட போய் கேள்விகளை, ஆன்மீக ரீதியான சந்தேகங்களை பணிவாக அடக்கமாக கேள்விகள் கேட்டு அப்படிதான் சொல்லியிருக்கு. அண்ட் பரிப்பிரஷ்னேன அவருக்கு சேவை செய்து தென் இந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணா 4வது அத்தியாயத்தில் போதிக்கிறார். ஸோ சந்தேகங்களை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகும் பொழுது நம்பிக்கை அதிகரிக்கும். சந்தேகம் என்ன பண்ணுன்னா நம்முடைய நம்பிக்கையை அரிச்சிடும். அதனால சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது நம்பிக்கை வளர்கின்றது. கிருஷ்ணரின் மேல் நம்பிக்கை. பகவான் கிருஷ்ணரின் இறுதி கருத்து, ஏதான் எவது கர்மாணி சங்கம் சத்வா பலானிச்ச கர்த்தவ்யா நீதிமே பார்த்தா நிச்சிதம் மதமுத்தமம். இத்தகு செயல்கள் அனைத்தும் பற்றுதலின்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். இவற்றை ஒரு கடமையாக செய்ய வேண்டும். பிதாவின் மைந்தனே, இதுவே எனது முடிவான அபிப்பிராயம். கிருஷ்ணா என்ன சொல்றாரு? பார்த்து பலனை எதிர்பார்க்காம செய்யணும். பலனை எதிர்பார்க்காம செய்யணும்னு சொன்னாலே இம்மீடியட்டா என்ன வருது? சத்துவகுணம் வருது. நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். சத்துவகுணம்னாலே பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுவது சத்துவகுணத்துடைய இயல்பு. அது ரஜோகுணம் அதுக்கு ஆப்போசிட். ரஜோகுணம் எப்படி? தீவிரப்பற்று அண்ட் பலனை எதிர்பார்க்கும். இது ரஜோகுணத்துடைய இயல்பு. ஆனா இங்க பற்றுதலின்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும் அப்படின்னா சத்துவகுணத்தை தான் கிருஷ்ணா இங்க வலியுறுத்துறார். செயல் செய்யணும், ஆனா செயலுடைய பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அது 3வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்றார், கர்மண்யேவா அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபல ஹேதுர் பூர் மாதே சங்கோஸ்துவ கர்மணி. கர்மண்யேவா அதிகாரஸ்தே, செயல் செய்வதற்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம். பலனை எதிர்பார்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன் சொல்ல போறாரு இப்ப கிருஷ்ணன்? சரிங்களா? பலனை எதிர்பார்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா பலனை வழங்குபவர் கிருஷ்ண தான். அதை நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பற்றுதலின்றி நார்மலி இந்த உலகத்துல ரஜோகுணம் நமக்குள்ள மேலோங்கி இருக்கும்போது நான் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யும் போது பற்றுதல் வந்துடும், தீவிர பற்று வந்துடும். அதனால நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ அதனாலதான் இந்த தத்துவங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டு அதன் பிரகாரம் நம்ம செயல்படும் பொழுது பற்று இல்லாமல் செயல்பட முடியும். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். அதிஷ்டானம் ததாகர்த்தா கரணம் ச பிரதக்விதம் விவிதாஸ்து பிரதக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சவம். செயலுக்கான இடம் உடல், செய்பவர், பல்வேறு புலன்கள், பலதரப்பட்ட முயற்சிகள், இறுதியாக பரமாத்மா, இவையே செயலுக்கான 5 காரணங்கள் ஆகும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இங்க கிருஷ்ணன் போதிக்கிறார். ஒரு செயல் வெற்றிகரமாக முடிகிறதுக்கு 5 காரணங்கள் இருக்கு. அது எந்த செயலா இருந்தாலும் சரி, அது கிருஷ்ணருடைய சேவையா இருந்தாலும் சரி, இல்ல ஜட ரீதியான ஒரு செயலா இருந்தாலும் சரி, எந்த செயலா இருந்தாலும் சரி, அந்த செயல் வெற்றிகரமாக முடிகிறதுக்கு 5 காரணங்கள். 5 காரணங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் உடல். செய்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா கிடையாது. ஏன்னா ஆத்மா ஜட உலகத்தோட தொடர்பே கொள்றது இல்லை. செய்பவர் யாருன்னா பொய் உணர்வு, பொய் அகங்காரம், பொய் உணர்வு. 3வது பல்வேறு புலன்களை வச்சு நம்ம செய்யறோம். தென்
பலதரப்பட்ட முயற்சிகள், இந்த 4 நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்க. 5வது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. உடல், புலன்கள், செய்பவர், முயற்சி, இந்த 4 நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. கரெக்டுங்களா இல்லையா? எஸ். நம்ம முயற்சி செய்யலாம், கடும் முயற்சி செய்யலாங்க. பல நேரங்களில் நம்ம முயற்சி செய்வோம், பலன் கிடைக்காம போயிடும். அனுபவம் இருக்குங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ரைட். நாம் நிறைய முயற்சி செய்வோம், கடுமையாக முயற்சி செய்வோம், பட் பலன் கிடைக்காம போயிடும். ஏன் பலன் கிடைக்காம போகிறது அப்படின்னா, 5வது காரணம் பரமாத்மா. 5வது காரணம் பரமாத்மா, கிருஷ்ணா. அவர் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அவரை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அவர் அபிக்னேஸ்வரா. பரமாத்மா கிருஷ்ணா அவர் முழு சுதந்திரம் உடையவர். எப்படி? முழு சுதந்திரம் உடையவர். அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ நாம் இந்த உலகத்துல உடல் அதை பயன்படுத்தலாம், புலன்களை பயன்படுத்துவோம். தென் செய்பவர், தட் இஸ் பொய் உணர்வு ஈடுபடுகின்றது இந்த உலகத்தில் செயல் செய்வதற்கு. அண்ட் பலதரப்பட்ட முயற்சிகள் போடலாம். ஆனால் எத்தனை முயற்சி போட்டாலும் பரமாத்மா சாங்ஷன் பண்ணாதான், அனுமதித்தா மட்டும்தான் அது பலன் கிடைக்கும். பரமாத்மா சாங்ஷன் பண்ணலை அப்படின்னா பலன்கள் வராதுங்க. முயற்சி அப்படியே முயற்சி வந்துடும். இது நிறைய இப்பெல்லாம் அந்த காலத்தில் சினிமாவில் ஒரு பாட்டு பாடுவாங்க தெரியுமா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்னு, இல்லையா? கேட்டிருக்கீங்களா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. கரெக்டுங்க, 100% கரெக்ட். அது தெரிஞ்சோ தெரியாமலோ அது சினிமா ஒரு பாட்டா பாடியிருக்காங்க. பட் இங்க பகவத்கீதா தத்துவம். நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா அப்ப எதுக்கு பகவான் இருக்கணும்? பகவான் என்ன பண்றாரு? எப்பொழுது சாங்ஷன் பண்ணுவாரு நம்மளோட ஆசையை எப்ப சாங்ஷன் பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு முன்ஜென்மத்துல புண்ணிய செயல்கள் செஞ்சிருந்தா தான் பரமாத்மா அதை சாங்ஷன் பண்றாரு. அப்பொழுது நம்ம முயற்சி போட்டோம்னா பலன் கிடைக்கும். ஆனா முன்ஜென்மத்துல புண்ணிய செயல்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எத்தனை முயற்சி போட்டாலும் கிருஷ்ணா சாங்ஷன் பண்ண மாட்டாரு, பலன் கிடைக்காது. இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டோம்னா, இந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு மன உளைச்சல் கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப முக்கியம் இந்த ஸ்லோகம். நாம் இந்த உலகத்துல முயற்சி போடுவோம், ரிசல்ட் கிடைக்கல, பலன் கிடைக்கல அப்படின்னா நாம பல பேரை காரணமா சொல்லுவோம், இல்லையா? பல பேரை காரணமா சொல்லுவோம். இவன் தான் காரணம், இவனாலதான் அந்த ரிசல்ட் கிடைக்காம போயிடுச்சு, பலன் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மற்றவர்களை நம்ம குறை சொல்லுவோம், கோவப்படுவோம் மற்றவங்க மேல. ஏன் அப்படின்னா இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு தெரியல, இந்த ஸ்லோகத்தை மறந்து போயிடுறோம். அதனாலதான் சொன்னோம், இந்த ஸ்லோகம் ஜட செயல்களுக்கும் பொருந்தும், கிருஷ்ணருடைய சேவைக்கும் பொருந்தும். கிருஷ்ணனுடைய சேவையா இருந்தாலும் கூட கிருஷ்ணா பரமாத்மா அவர் சாங்ஷன் பண்ண மட்டும்தான் அந்த சேவை வெற்றிகரமா முடியும். இதை புரிஞ்சுட்டோம்னா நான் மற்றவர்களை குறை சொல்றது, இது வெற்றி வராம போறதுக்கு மற்றவர்களை பழி சொல்றது, இதெல்லாம் நம்ம விட்டுறலாம். நல்ல ஒரு உறவு ஏற்படும் மற்ற மனிதர்கள் கூட. ரஜஸ்னா எப்படின்னா, ரஜோகுணம் எப்படின்னா, பின்னாடி பரமாத்மா இருக்கிறத மறக்கடிச்சுட்டு மற்றவர்கள் மேல பழி சொல்லும். இதுதான் ரஜஸுடைய வேலை. அதனாலதாங்க மனுஷனுக்கு நடுவுல கருத்து வித்தியாசம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, பின்னாடி பரமாத்மா இருக்காருங்கிறது மறந்து போயிருவோம். ஓகேங்களா? ஆகவே ஒரு செயல் நடப்பதற்கான மற்ற காரணங்களையும் நாம் காணாவிட்டால் நாம் குருடர்களே ஆவோம். ரைட்? பல பேர் நினைச்சுக்கிறாங்க, முயற்சி போட்டா, தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, முயற்சி திருவினையாக்கும். ஆனா பகவத்கீதா அப்படி சொல்லலைங்க. முயற்சி செஞ்சாலே உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் அப்படின்னு அப்படி சொன்னோம்னா, எத்தனையோ பேருக்கு அப்படியே கடுமையா உழைக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு பலன் கிடைக்காம போயிருதுங்க. அவங்க ஏழையாவே தான் இருப்பாங்க, பெரிய பணக்காரங்களாம் மாற மாட்டாங்க, இல்லையா? இருக்குங்களா?
சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு முயற்சி போடுவாங்க, ஆனா டபார்னு பெரிய பலன் வந்துடும், பெரிய ஒரு பணக்காரரை மாறிடுவார். அதனால மற்ற காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, 19லிருந்து 40 ஸ்லோகம் வரைக்கும் முக்குணங்களை பத்தி சொல்றார் கிருஷ்ணா. திரும்பவும் முக்குணங்களின் விளைவுகள், முடிவா இங்க சொல்றார் முக்குணங்களை பத்தி. முக்குணங்கள் நமது மனநிலைக்கு ஏற்றவாறு நம்மை பந்தப்படுத்துகின்றது. இதுல 4 சொல்றாரு. என்னன்னா ஞானம், புரிதல், செயல், உறுதி, மகிழ்ச்சி. இந்த 5 சார், இந்த 5ஐயும் முக்குணங்கள் சம்பந்தமா திரும்ப திரும்ப எப்படி நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். 3 விதமான தவங்கள், 3 விதமான யாகங்கள் அப்படிலாம் படிச்சோம் இல்லையா? அதே மாதிரிய இங்க கிருஷ்ணா 3 விதமான மகிழ்ச்சி, 3 விதமான உறுதி, 3 விதமான செயல், இதெல்லாம் முக்குணங்கள் சம்பந்தமா சொல்றாரு. இந்த பந்தத்திலிருந்து விடுபட முயற்சிப்பதே சாலச் சிறந்தது. உதவியை நாடிடுவோம், நற்கதியை அடைந்துவிடுவோம். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த முக்குணங்களுடைய பிடியிலிருந்து எப்பொழுது நாம் விடுபடுறோமோ அப்பொழுது நாங்க நமக்கு உண்மையான சுதந்திரம். இதை அடிக்கடி சொல்லுவோம். அப்படின்னா, நம்ம சுதந்திர தினம் நம்ம கொண்டாடலாங்க, சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை குடியரசு தினம் அப்படின்னா நமக்கு வந்து கொடிய கம்பத்துல கொடியை பறக்க விட்டு நம்ம அதை கொண்டாடலாம், சுதந்திர தினம்னு சொல்லி. ஆனா உண்மையான சுதந்திரம், சாஸ்திரம் பிரகாரம் உங்களுக்கு உண்மையான சுதந்திரம்ங்கிறது எப்ப வருது அப்படின்னா, எப்ப நான் முக்குணங்களுடைய பிடியிலிருந்து விடுபடுகிறோமோ அப்பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் வருது. புரியுதுங்களா? முக்குணங்களுடைய பிடியிலிருந்து விடுபடாத வரைக்கும் உண்மையான சுதந்திரம்ங்கிறது நமக்கு கிடைக்கவே இல்லைங்க. வெறுமனே வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி ஆங்கிலேயர்களை நம்ம வெளியேற்றி இவங்க சுதந்திரம் பெற்ற மாதிரி அப்படி நினைச்சுக்கிறோம். பட் ஆன்மீக கண்ணோட்டத்துல சுதந்திரமே நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. முக்குணங்களுடைய பிடியிலிருந்து எப்பொழுது விடுபடுகிறோமோ அப்போதான் உண்மையான சுதந்திரம். பகவத்கீதா பிரகாரம் இந்த இப்ப நாட்டுல சுதந்திரங்கிறது இதெல்லாம் வெளிப்புற ரீதியான ஒரு சூழ்நிலை தாங்க. இதுதான் பந்தம் சொல்றது. இந்த பந்தத்திலிருந்து விடுபடணும் அப்படிதான். முக்குணங்களுடைய பிடியிலிருந்து விடுபடுவதுதான் நம்மளுடைய உண்மையான கோல். சரி, இப்ப பார்ப்போம். முக்குணங்களால் ஆன மகிழ்ச்சி. இங்க தப்பா ஸ்பெல்லிங் போட்டிருக்காங்க. முக்குணங்களால் ஆன மகிழ்ச்சி, சத்வகுணம். இந்த மகிழ்ச்சி எப்படி பாருங்க. சத்வகுண மகிழ்ச்சி எப்படின்னா, முதலில் விஷம் போன்றது, இறுதியில் அமிர்தம் போன்றது, தன் உணர்வு. அது என்னங்க, சத்வகுண செயல்கள் எல்லாமே முதல்ல கசக்குங்க, விஷம் போல கசக்கும், செய்வதற்கு பிடிக்காது. உதாரணத்துக்கு நம்ம டெய்லி ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்றது மனசுக்கு பிடிக்காது, மனசுக்கு பெருசா பிடிக்காது. ஆனா கொஞ்ச நாள் நம்ம உற்சாகத்துல படுவோம், அதுக்கப்புறம் மனம் எதிர்ப்பு தெரிவிக்கும். சத்வகுண மகிழ்ச்சி ஆரம்பத்துல விஷம் போன்ற கசக்கும். அதிகாலையில் எழுந்திருத்தல் சத்வகுணம். ஆனா அது ரொம்ப பிடிக்காது, மனசுக்கு பிடிக்காது. ஆனா இறுதியில் அமிர்தம் போன்றது, இறுதியில் கடைசியில அமிர்தம் போன்றத நம்ம சுவைக்கலாம். தன்னுணர்வு எப்போதுமே அப்படிதான். தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தன் உணர்வு. இந்த தன் உணர்வு அப்படிங்கிறது நமக்கு பயிற்சி செய்யும்போது ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா கடைசியில அது அமிர்தம் போடும். ஓகே, ரஜோகுண மகிழ்ச்சி எப்படி? முதல்ல அமிர்தம் போன்று இனிக்குமாமா, இறுதியில் விஷம் போன்ற கசம். புலன் இன்பத்திலிருந்து தோன்றுவது. அது என்னங்க, இப்ப பாருங்க, புலன் இன்ப செயல் ஏதோ இருந்தாலும் சரி, அது ஆரம்பத்துல அமிர்தம் போன்று இனிக்கும், ஆனா கடைசியில துக்கத்துல முடியும். ஏகி சம்பர்ஷதா போகா துக்க யோனையை ஏவது ஆதி எந்த வந்த கௌண்டேய நதேஷு ரமதே புதா. இந்த சம்பர்ஷஜான் புலன்கள் மூலமா கிடைக்கக்கூடிய இன்பங்கள், இது எல்லாமே புத்தி உள்ளவர் இதில் ஈடுபட மாட்டார்னு பகவத்கீதையில சொல்றார். ஏன்னா துக்கங்களை கொடுக்கும், கடைசியில் துக்கத்தை கொடுக்கும். ஸோ
ரஜோகுண மகிழ்ச்சிக்கு உதாரணம் சொன்னீங்கன்னா, ஒருத்தர் வந்து ட்ரிங்க் பண்றாரு வச்சுக்கோங்க, கள்ளு குடிக்கிறார். அவருக்கு வந்து இந்த கள்ளு குடிக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப அமிர்தம் போன்று இனிக்குங்க. மதப்பில் இருப்பார், என்ஜாய் பண்ணுவார். ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவருடைய லிவர் போயிருங்க, கல்லீரல் இல்லையா, கல்லீரல் போயிடும். கடுமையா வேதனை, வலி, துடிப்பர், வலியில் துடிப்பார் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம். எப்பொழுதுமே புலனின்பம் முடியும். அது எந்த புலனின்பமாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்துல அது ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கும். ஆனா அது பின்னாடி போனோம்னா மாயா வந்து பின்னாடி வேற ஒரு கிளாஸ் சொல்லிட்டு இருந்தேன். மாயாவுக்கு டபுள் ரோல் இருக்குங்க. எப்பவுமே மாயாவுக்கு டபுள் ரோல் இருக்கு. முதல்ல புலனின்பத்தை காமிச்சு நம்மளை எல்லாரையும் கவர்ந்து இழுப்பாங்க. ஆனா பின்னாடி துன்பங்களை ஒழிச்சு வச்சிருப்பாங்க மாயா. மாயா வந்து இப்படி துன்பங்களை ஒழிச்சு வச்சிருப்பாங்க. புத்திசாலியானவர் பின்னாடி துன்பங்களை கொடுப்பாங்க மாயா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு அந்த புலனின்பத்தில் ஈடுபட மாட்டாங்க. இதுதான் புத்திசாலி. அதுதான் சத்துவகுணம் சொல்றது. இந்த ஆன்மீக தத்துவங்களை தெரிந்து கொண்டால் மாயா வந்து பல பல புலனின்பங்களை காமிச்சு கவர்ந்து இழுத்தாலும் பின்னாடி போக மாட்டார். பட் இந்த ஆன்மீக தத்துவங்கள் தெரியாதவர்கள், அதை புரிந்து கொள்ளாதவர்கள் புலனின்பத்துல கவர்ந்து இழுப்படுவாங்க. எப்படின்னா, இப்போ வந்து விட்டில் பூச்சி வெளிச்சத்தை நோக்கி வேகமா வரும். ஃபயரை நோக்கி ரொம்ப கவர்ந்து இழுக்கப்பட்டு வரும். பக்கத்துல வந்தோன்னு அது பொசுங்கி செத்துரும். ஏன்னா இதே மாதிரி நிறைய சொல்லலாங்க. இப்போ வந்து மீன் வந்து இறைக்கு வந்து ரொம்ப ஏங்கும். ஸோ இந்த மீனவன் என்ன பண்ணுவான், தூண்டில்ல இறைய வச்சு அப்படி தூக்கி போடுவான் குளத்துக்குள்ள. இந்த மீன் இந்த இறைய பார்த்துட்டு அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவசரமா வரும். வாயை வச்ச உடனே தூண்டில்ல மாட்டிக்கும், உயிரை விட்டுரும் இல்லையா. எல்லாம் இது மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற ஜீவராசிகளையும் இது பொருந்தும். புலன் இன்பங்கள் எப்பொழுதுமே கவர்ந்து இழுக்கும், பயங்கர கவர்ச்சிகரமா இருக்கும். பின்னாடி போனோம்னா மாயா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் துன்பத்தை கொடுப்பாங்க. ரஜோகுண மகிழ்ச்சி தான். தமோகுண மகிழ்ச்சி எப்படி? மாயையால் ஆனது, எல்லாமே மாயையால் ஆனதுதான். உறக்கம், சோம்பேறித்தனம் மற்றும் மாயையால் உண்டாகுது. தூங்குறது, பயங்கர தூங்கிட்டே இருக்கிறது, சோம்பேறித்தனம், இதெல்லாம் வந்து தமோகுண மகிழ்ச்சி. தமோகுண மகிழ்ச்சி எல்லாருக்கும் தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, கரெக்ட் தானே. சோம்பேறித்தனம், சோம்பலா இருக்கிறது. பட் இது எல்லாமே தமகுணத்தால் ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம். தமஸ்னால என்ன ஆகுறதுன்னா, தமசுடைய இயல்பு என்ன, நாம் ஆத்மா அப்படிங்கிறத மறக்கடிச்சிடும். தமசுடைய வேலையே இதுதான். ஆத்மாங்கிறத மறக்கடிச்சு உடல்ங்கிற கண்ணோட்டத்தை நம்ம மேல திணிக்கும். இது தமகுணத்துடைய வேலை. ஓகே. செயல்கள் புரிபவர்களில் பக்குவமானவர். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். செயல்கள் புரிபவர்களில் பக்குவமானவர். 41 ஸ்லோகத்திலிருந்து 55 ஸ்லோகம் வரைக்கும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவானுஷ்டாத்மி தத்வதக ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விசுதேதத் அனந்தரம். பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழு முதற் கடவுளாக உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகு பக்தியினால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். பாருங்க, ரொம்ப முக்கியம். யார் ஒருவர் கிருஷ்ணனுடைய உலகத்துக்குள்ள நுழையலாம், வைகுண்ட லோகத்துக்குள்ள? எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய உலகம், வைகுண்ட லோகத்துக்குள்ள போகணும்னு ஆசை இருக்கு. பட் கிருஷ்ணனுடைய உலகத்துக்குள்ள போகிறதுக்கு உண்டான தகுதி என்னன்னு கிருஷ்ணன் இங்க சொல்றாரு. வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த பகுதியெல்லாம், இந்த கடைசி பகுதி வந்து ரொம்ப முக்கியம். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? பக்தியாமாம் அபிஜானாதி. பக்தியான எதை குறிக்கிறது? அன்பு. கிருஷ்ணரின் மேல் அன்பு வளர்த்து கொண்டால் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணரை வந்து நம்ம சாமர்த்தியத்தினால, அறிவு சாமர்த்தியத்தினாலதான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மாவே சொல்றாரு, நாரத முனிவர்கிட்ட சொல்றாரு, தன்னுடைய மகன் மற்றும் சிஷ்யர் நாரத முனிவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஓ நாரதா, மற்றவர்கள் வேணா
சொல்லலாம், நான் கிருஷ்ணரை புரிஞ்சுட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் கிருஷ்ணரை புரிஞ்சிக்கவே இல்லைன்னு ஸ்ரீமத் பாகவதத்துல பிரம்மதேவர் சொல்றார் நாரத முனிவர்கிட்ட. கிருஷ்ணாவை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க, ரொம்ப கடினம், மிகவும் கடினம். கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி, கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்து கொண்டால் மட்டும்தான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய சாஸ்திர புலமையினாலெல்லாம் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. அது ஜஸ்ட் தியரியா தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆன்மீக அறிவை செய்தியாக தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் இந்த ஆன்மீக அறிவை எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி செய்கின்றோமோ, ரைட், எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிருஷ்ணா தன்னை புலப்படுத்துவார் இந்த குறிப்பிட்ட பக்தருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாரு, பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழு முதற் கடவுளாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். பக்தி தொண்டு அப்படின்னா அன்பு தொண்டு, அன்பு தொண்டு, கிருஷ்ணரை நோக்கி அன்பு வளர்த்துக் கொள்வது. இதனால் மட்டும்தான் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்து கொண்டால் மட்டும்தான் கிருஷ்ணருடைய உலகத்துக்குள்ள போக முடியுமா. விஷதேதத் அனந்தரம், இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். புரியுதுங்களா? அப்ப நமக்கு எல்லாருக்கும் வைகுண்ட லோகத்துக்குள்ள போகணும்னு ஆசை இருக்கு. பட் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குங்க, தகுதி இருக்கு, முன்தகுதி என்ன? கிருஷ்ணரின் மேல் அன்பு. இப்போ நமக்கு எதன் மேல் கவர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஜடம் மேலதாங்க கவர்ச்சி. கரெக்டுங்களா இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் ஜடம் மேலதான் கவர்ச்சி. இந்த ஜட கவர்ச்சி போய் கிருஷ்ணரின் மேல் கவர்ச்சி வரணும். அந்த கிருஷ்ணரின் மேல் கவர்ச்சிங்கிறது 100% எப்பொழுது நமக்கு வருகின்றதோ அப்பொழுது நாம் கிருஷ்ணனுடைய உலகத்துக்குள்ள கிருஷ்ணன் நம்மளை கூட்டிட்டு போவார். ரைட்? ஷார்ட்கட்லாம் கிடையாதுங்க, ஷார்ட்கட்லாம் கிடையாது. கிருஷ்ணனுடைய உலகத்துக்குள்ள நம்ம ஏதாவது ட்ரிக் பண்ணி நம்ம உள்ள போயிடலாம் வைகுண்ட லோகத்துக்குள்ள, அப்படிலாம் போக முடியாது. அது வேணா காலேஜ் அட்மிஷன் வேணா அப்படி கிடைக்குங்க. ரைட்? காலேஜ் அட்மிஷன் வேணா சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி டொனேஷன் கொடுத்து அது மாதிரி ஏதாவது சீட்டு கிடைச்சிடும். ஆனா வைகுண்ட லோகத்துக்குள்ள அப்படிலாம் போக முடியாதுங்க. மெரிட்ல தான் போக முடியுங்க வைகுண்ட லோகத்துக்குள்ள. மெரிட்ல தான். மெரிட் என்ன? அன்பு வளர்த்து கொண்டது. எப்படி அன்பு வளர்த்து கொள்றது? அதுக்கு தான் நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே, கிருஷ்ணனுடைய நாமத்தை நாம் மேலும் 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 ஜபம் செய்ய 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 எவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபம் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ணரின் மேல் நமக்கு மெதுவாக கவர்ச்சி வளரும். இந்த கவர்ச்சி வளர்ந்து 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 அது பூதாகரமாக கிருஷ்ணரின் மேல் அன்பு நிலைக்கு உயரும் பொழுது நமக்கு விடுதலை, பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுதலை. ஸோ அதனால தாங்க நம்ம எல்லோரும் இந்த 18 நாள் வகுப்புல எல்லாரையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுங்க ஏன் சொல்றோம்னா இதான் நோக்கம். இது ஜபம் பண்ண 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 நமக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவிக்கணும், ஜடத்தை அனுபவிக்கணுங்கிற அந்த மனப்பான்மை மெதுவா கரைய ஆரம்பிக்கும். இது கரைஞ்சு 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 0 ஆகும். புரியுதுங்களா? ரைட்? அதனால வைகுண்ட லோகத்துக்குள்ள நம்ம சும்மா அப்படி தலைகீழ நின்று குட்டிக்காரணம் போட்டு அப்படியெல்லாம் வைகுண்ட லோகத்துக்குள்ள போயிடலான்னு முடியாதுங்க. ஓகே, ரைட். பகவானுக்கான அன்பு பக்தி தொண்டு, ரைட். 56 66 ஸ்லோகம் வரைக்கும் நிறைய முக்கியமான ஸ்லோகங்கள் கிருஷ்ணன் இதுல சொல்றாரு. ஏன்னா அது கடைசி அத்தியாயம் இல்லையா? அதனால இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகங்களுடைய சுருக்கம்லாம் இங்க சொல்றாரு. சேதசா சர்வகர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ புத்தியோகம் உபாசுத்திய மச்சுத்த சுததம் பவா. எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பின் கீழ் எப்போதும் செயல்படுவாயாக. இத்தகு பக்தி தொண்டில் என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்து விடு. இங்க என்ன சொல்றாரு? என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்து விடு. மச்சித்த சததம் பவா அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பொழுதும் என்னுடைய நினைவில் இரு அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறாரு. பாத்தீங்களா? கிருஷ்ணா என்ன கேட்கிறாரு? மச்சித்த சததம் பவா. மச்சித்த சதரம் பவாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைக்கணுமா? என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்து விடு. மனம் எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் கிருஷ்ணரை நினைக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய
அனுபவிக்கணுங்கிற மனப்பான்மையெல்லாம் எரேஸ் ஆகுது, கரையிறது. ரைட்? கிருஷ்ணரை நினைக்க நினைக்க தான் இது நடக்கும். அதுக்கு தாங்க ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணணும்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாரு கிருஷ்ணா? எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்திரு. ஏன்னா கிருஷ்ணா இப்ப மெதுவா சரணாகதியை நோக்கி ஸ்லோகங்களை கொண்டு போறாரு. புரியுதுங்களா? சரணாகதி ஸ்லோகம் வரப்போறது இப்ப முக்கியமான ஸ்லோகம். அதனால அதுக்கு முன்னாடியே பீடிகை போடுறாரு கிருஷ்ணா. என்னையே சார்ந்து அப்படின்னா என்ன? கிருஷ்ணரையே சார்ந்து இருத்தல் அது சரணாகதியுடைய ஒரு லட்சணம். எனது பாதுகாப்பின் கீழ் எப்போதும் செயல்படுவாயா, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், எப்பொழுதும் என்னையே சார்ந்து என்னுடைய நினைவிலேயே இரு அப்படின்னு சொல்றாரு. நம்பிக்கை, உறுதி, விசுவாசம், முயற்சி, பயிற்சி. முயற்சி, பயிற்சி, பின்பற்றவும். எனது கிருஷ்ணரை சார்ந்திருங்கள், பகவத்கீதையின் உபதேசங்களை பின்பற்றுங்கள், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மேற்பார்வையில் பக்தி பயிற்சி செய்திடுங்கள், கிருஷ்ணரை நினைத்து கொண்டு செயல்களை செய்யுங்கள். இதுதான் நமக்கு பகவத்கீதா நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம். எப்படி? கிருஷ்ணரை நினைக்கணும், மனசுல நினைத்து கொண்டு எல்லா செயல்களையும் செய்யலாம். தென் பகவத்கீதை உபதேசங்களை முதல்ல படிக்கணும், படிச்சுட்டு அதை பயிற்சி செய்யணும். தென் கிருஷ்ணரை சார்ந்து இருக்க பழகணும். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும். கிருஷ்ணா இந்த ஜடசக்தி, மாயாசக்தி, இந்த மாயாசக்தியினுடைய எஜமானர் கிருஷ்ணா இல்லையா? மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே சாச்சராச்சரம் 9வது அத்தியாயத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. மாயாசக்தி கிருஷ்ணரின் மேற்பார்வையின் கீழ் செயல்படுகின்றது. அதனால நாம் கிருஷ்ணருக்கு கீழ்ப்படிந்தோம்னா, கம்ப்ளீட்டா கிருஷ்ணரை சார்ந்து இருந்தோம்னா, எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையும் கிருஷ்ணா மாற்ற முடியும், கிருஷ்ணாவால மாற்ற முடியும். கிருஷ்ணாவால முடியாத ஒரு செயல்ங்கிறது கிடையாதுங்க. ஏன்னா மாயாசக்திக்கு எஜமானர் அவர், ப்ரொவைடர். இந்த ப்ராப்ளம் என்னன்னா, நாம் கிருஷ்ணரை நம்ப மாட்டேங்கிறோம். அதான் ப்ராப்ளம். நம்பாததுனாலதான் இந்த உலகத்துல பல பல துன்பங்களை எதிர்கொள்கின்றோம். அதான் கிருஷ்ணரை சார்ந்து பலன் என்ன? சுய பாதுகாப்பு. சுய பாதுகாப்பு. கிருஷ்ணரையே சார்ந்து இருந்தோம்னா கிருஷ்ணன் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். எல்லா தடைகளையும் தாண்ட முடியும் கிருஷ்ணரை சார்ந்து இருந்தார். பரமதாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். அது என்னங்க பரமதாமம்? பரமதாமம்னா வைகுண்ட லோகம். வைகுண்ட லோகம்ங்கிறது பரமதாமம். அப்படின்னா என்னன்னா மிக உயர்ந்த இருப்பிடம். கிருஷ்ணாவுக்கு பரந்தாமன் ஏன் பேரு? பரந்தாமன்னா ஏன் அர்த்தம்னா மிக உயர்ந்த இடத்தில் வசிப்பவர். அதனால அவருக்கு பேர் பரந்தாமன். தாமம்னா இருப்பிடம், பரம்னா மிக உயர்ந்த. ஸோ வைகுண்ட லோகம் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் இருக்குங்க. கைலாயத்தெல்லாம் தாண்டி இருக்காங்க. ஸோ அந்த வைகுண்ட லோகத்துக்கு கிருஷ்ணா நம்மளை கூட்டி சொல்றாராமா. எப்பொழுது நாம் அவரையே சார்ந்திருந்தார், அவரையே நினைத்து கொண்டே இருந்தார். அண்ட் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு கிருஷ்ணா. அண்ட் எல்லா தடைகளையும் கிருஷ்ணா நம்மளை தாண்ட வச்சிருவார். கடைசியில கிருஷ்ணா நம்மளை கூட்டிட்டு போறார். சரிங்களா? ஸ்லைட்ஸ் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒன் செகண்ட். சரி. இப்ப கிருஷ்ணா இப்ப முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை இப்ப போதிக்கிறாருங்க. என்ன ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, சரணாகதியை பத்தி சொல்றார். சர்வதர்மான் பரித்யாஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுற்றக. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். எங்களுடைய ஆச்சாரியார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியார் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தை தன்னுடைய சொற்பொழிவுகள்ல நிறைய இடங்கள்ல சொல்றார், ஏகப்பட்ட இடங்கள்ல சொல்றார். இதை ஸ்ரீ சம்பிரதாய பக்தர்கள் கூட, நீங்க ஒப்பிலியப்பன் கோவில் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது போயிருக்கீங்களா ஒப்பிலியப்பன் கோவில்?
ரைட். உப்பிலியப்பன் கோவில் வந்து ரைட், வெரி குட், போயிருக்கீங்க. உப்பிலியப்பன் கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து கை இப்படி வச்சுட்டு இருப்பாரு. இந்த கையில வந்து ஆஹ், எழுதியிருப்பாங்க. அந்த வைர கற்கள்ல போட்டு எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னா, மாம் ஏகம் சரணம் பிரஜா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த மாம் ஏக்கம் சரணம் பிரஜாங்கிறது எங்க இருந்து எடுத்திருக்காங்க? இங்க இருந்துதான், இந்த ஸ்லோகத்துல இருந்து தான். என்ன சொல்றாரு பாருங்க, மாம் ஏக்கம் சரணம் பிரஜான்னா என்ன அர்த்தம்? எனக்கு மட்டுமே சரணாகதி அடை. வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணா டிமாண்ட் பண்றார், எனக்கு மட்டுமே சரணாகதி அடை. மாம் ஏக்கம், என்னிடம் மட்டுமே சரணாகதி அடைவாயாக. மாசுச்சக, ஏன் சொல்றாரு மாசுச்சக? பயப்படாதே எடுத்துட்டார், கவலைப்படாத. ரைட். நம்ம பயம் வருது நம்மளுக்கு, ஐயோ இப்ப கிருஷ்ணரை மட்டுமே நம்பினா நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படிங்கிறது. இந்த பயம் சந்தேகம் எங்க இருந்து வருதுன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய பொய் அகங்காரத்திலிருந்து இந்த சந்தேகம் வருது. அதனாலதான் இந்த தத்துவங்களை எல்லாம் நம்ம படிக்கணும். படிச்சுட்டு நீங்க பிரகலாதர் எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் மகா அவதார் நரசிம்மா அப்படிங்கிற சினிமா பார்த்துருப்பீங்க. இப்ப நம்ம இஸ்கான் பக்தர்கள் வந்து அதை வெளியிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மகா அவதார் நரசிம்மாங்கிற மூவி வந்து போயிட்டு இருந்தது. அதுல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, குழந்தை பிரகலாதர், 5 வயது குழந்தை பிரகலாதர் பயப்படவே இல்லைங்க. அவர் மலையிலிருந்து கீழே தூக்கி போடுவாங்க, அவர் கிருஷ்ணரையே நினைச்சிருக்காரு. கிருஷ்ணரே நினைச்சுட்டே இருக்காரு, எந்த பயமும் இல்ல. கிருஷ்ணா அவரை காப்பாத்தினார் இல்லையா? இது ஒரு சத்தியயுகத்தில் நடந்தது. அவருக்கு மோசமான பாய்சன் கொடுக்குறாங்க, வாங்கி குடிச்சிடுறாரு, கிருஷ்ணரையே சார்ந்திருக்கார். தென் கிருஷ்ணா என்ன பண்றாரு, ஒரு 5 வயது குழந்தை மோசமான பாய்சனை குடிச்சா என்ன ஆகுங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜட உலகத்தினுடைய சட்டம் என்ன. ரைட். 5 வயது குழந்தை மோசமான பாய்சனை குடிச்சதுன்னா சுருண்டு கீழே விழுந்து இறந்துருங்க. இதுதான் நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய மெடிக்கல் இல்லையா டாக்டருடைய ஒரு செய்தி இதுதான். ஆனால் 5 வயது குழந்தையாகிய பிரகலாதர் மோசமான பாய்சன் அவங்க அப்பாவே கொடுக்குறார், இரண்யகசிபு. அதை குடித்தாலும் கூட அவர் கிருஷ்ணரையே சார்ந்திருந்தாருன்னா, கிருஷ்ணா இந்த பாய்சன் உள்ளே போய் செயல்பட முடியாமல் அதை தடுத்துடுறாரு இல்லையா? அவர் கடலை தூக்கி போட்டால் குழந்தை பிரகலாதர், கிருஷ்ணா அவரை காப்பாற்றுறார். இப்படி ஏகப்பட்ட ஆபத்தில் இருந்தும் கிருஷ்ணா அவரை காப்பாற்றினார். திருவள்ளூர் பக்தவத்திலும் பெருமாள் கோவிலும் பெருமாள் கையிலும் இருக்கும் பகுதி. ஹரே கிருஷ்ணா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், வெரி குட். திருவள்ளூர் நான் போயிருக்கேன், நானும் போய் தரிசனம் பண்ணியிருக்கேன். ஆனந்த சைனத்தில் இருப்பார் பகவான் இல்லையா? கரெக்ட். ஸோ இந்த மாம் ஏக்கம் சரணம் முடிஞ்ச கிருஷ்ணா டிமாண்ட் பண்றார், எனக்கு மட்டுமே சரணாகதி. அப்படின்னு அர்த்தம், நான் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ஏன் இந்த ஸ்லோகத்தை இவ்வளவு டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்றோம்னா, ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்க. இதுதான் பகவத்கீதையுடைய சாரம். சாரம் இது. இதை புரிஞ்சுட்டோம், இந்த ஸ்லோகத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா தட்ஸ் ஆல். எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, எந்த பயமும் கிடையாது. இங்க 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. சாதாரணமா நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய புத்தியை நம்புவோம், நம்மளுடைய திறமையை நம்புவோம், நம்முடைய பேங்க் பேலன்ஸ் நம்புவோம் இல்லையா? நம்முடைய உடல் வலிமையை நம்புவோம், நம்முடைய நண்பர்களை நம்புவோம், நம்முடைய குடும்பத்தவர்களை நம்புவோம், இப்படி டாக்டரை நம்புவோம், மெடிசினை நம்புவோம். இப்படி பல இடத்துல நம்ம நம்பிக்கையை போட்டு வச்சிருக்கோங்க. நம்மளோட நம்பிக்கையை ஏகப்பட்ட இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இங்க கிருஷ்ணா என்ன கேட்கிறாரு, என்னிடம் மட்டுமே சரணாதி அடைவாயகன். என்ன அர்த்தம்? என்னை மட்டுமே நம்பு. கிருஷ்ணா டிமாண்ட் பண்றாரு. இது ஜீவாத்மா செய்யறதுக்கு முரண்டு பிடிக்குதுங்க, அப்படிதான் சொல்லணும். ஜீவாத்மா இது கிருஷ்ணா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது சொல்லிட்டார், என்னை மட்டுமே நம்பு அப்படின்னு. ஆனா ஜீவாத்மா கிருஷ்ணரை நம்ப மாட்டேங்குது. கிருஷ்ணரை நம்புறத விட்டுட்டு மற்ற எல்லா, இது வந்து ஒரு சின்ன ஒரு நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். ஒரு வண்ணான் இருந்தார். ஒரு வண்ணான், வண்ணான்னா உங்களுக்கு தெரியும், துணி துவைக்கக்கூடிய ஒரு இல்லையா வாஷர் மேன். இந்த வண்ணான் வந்து ஒரு நதிக்கரை ஓரத்துல துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தார். அது அவரோட தொழில். மற்ற வண்ணான்களும் உங்க துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்காங்க. துவைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு தடவை என்ன ஆச்சாமா, ஆக்சுவலி வைகுண்ட லோகத்துல பகவான் நாராயணர் வந்து அனந்த சயனத்துல படுத்துட்டு இருக்காரு.
அனந்த சயனத்துல படுத்துட்டு இருக்கார். லக்ஷ்மி தேவி வந்து பாதங்களை மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க, பகவானுடைய பாதங்களை. அப்படி மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பகவான் நாராயணர் திடீர்னு எழுந்திருக்கிறாராமா. எழுந்திருச்சு வைகுண்ட வாசல் வரைக்கும் வேகமா போறாராம். வேகமா வைகுண்ட வாசல் வரைக்கும் போனவரு திரும்பி வந்து அனந்த சயனத்துல படுத்துட்டாரு. லக்ஷ்மி தேவி கேக்குறாங்க, ஓ நாதா, ஏன் இப்படி வேகமா வைகுண்ட வாசல் வரைக்கும் போனீங்க, அப்படி திரும்பி வந்துட்டீங்களா, என்ன காரணம்? தான் பகவான் நாராயணன் என்ன பண்றாருன்னா, பூமியில நடக்கிறத காமிச்சாரு லக்ஷ்மி தேவிக்கு. பூமியில என்னன்னா, ஒரு வண்ணான் வந்து மற்ற வண்ணான்களோடு சேர்ந்து நதி கரையோரத்துல துணி துவைச்சுட்டு இருக்காரு. துவைச்சுட்டு இருக்கும் பொழுது மற்ற வண்ணான்கள் கூட ஒரு வாக்குவாதம் வந்துருக்காங்க. வாக்குவாதம் வரும் பொழுது மற்ற வண்ணான்கள்லாம் இந்த வண்ணான் அடிக்கிறதுக்கு வராங்க. அடிக்கிறதுக்கு வரும்பொழுது இவர் வந்து கிருஷ்ணா, மாதவா, கோவிந்தா, கேசவான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே பகவான் நாராயணர் வந்து அசுர வேகமா போறாராமா. அந்த என்னை கூப்பிட்டார், நான் அவரை காப்பாற்ற போனோம் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல அடுத்த செகண்டே வந்து பக்கத்துல ஒரு கம்பு கிடந்ததாமா, ஒரு கம்பு. இந்த கம்பை பார்த்த உடனே, கம்பை எடுத்த உடனே கிருஷ்ணா, மாதவா, கோவிந்தா, கேசவா கூப்பிடுறது விட்டுட்டாராமா. விட்டுட்டு கம்பு எடுத்து சுத்த ஆரம்பிச்சுட்டாரு. மற்ற வண்ணான்கள்லாம் தன்னை அடிக்க வர்றாங்க, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த கம்பை நம்ப ஆரம்பிச்சுட்டாராமா. ஸோ பகவான் நாராயணன் சொல்றாராமா லட்சுமி தேவிட்ட, அவர் என்னையும் நம்ப மாட்டேங்கிறாரு, கம்பை தான் நம்புறாரு, ஸோ நான் திரும்பி வந்துட்டேன் அப்படி சொன்னாராம். இதுதாங்க நம்மளும் இதே மாதிரி தான். நாம் இந்த உலகத்துல பல பல இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்முடைய புத்தியை நம்புவோம், உடல் பலத்தை நம்புவோம், பண பலத்தை நம்புவோம் இல்லையா, பதவி பலம், இப்படி நம்மளுடைய திறமையை நம்புவோம். இப்படி ஏகப்பட்ட இடத்துல நம்ம நம்பிக்கையை வச்சுட்டு ஃபைனலி கிருஷ்ணர் மேல நம்பிக்கைங்கிறது நம்ம இல்லாம இருக்கோம். அதனால தாங்க மாயா போட்டு பரட்டி பரட்டி எடுக்கிறாங்க, நம்மள ஏகப்பட்ட துன்பங்களை போட்டு வருத்தி எடுக்கிறாங்க. அதனாலதான் இங்க கிருஷ்ணன் டிமாண்ட் பண்றாரு, பயப்படாதே, நான் பாத்துக்கிறேன், கேரண்டி கொடுக்குறாருங்க கிருஷ்ணா. அண்ட் முக்கியமானது நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, உன்னை எல்லா பாவ விளைவுகளின்றும் விடுவிக்கின்றேன். அது என்னங்க எல்லா பாவ விளைவுகளின்றும்? அதாவது கோடிக்கணக்கான ஜென்மங்கள் நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்ம ஏகப்பட்ட புலனின்ப செயல் செஞ்சிருக்கோம். அந்த புலனின்ப செயலுடைய கர்மவினை நமக்கு அனுபவிக்காத கர்மவினை ஸ்டாக், கியூமுலேட்டிவ் ஸ்டாக். எப்படிங்க, கோடிக்கணக்கான ஜென்மமா நம்ம செய்த பாவ செயல், புலனின்ப செயல், அதனுடைய கர்மவினையெல்லாம் உள்ள இருக்குங்க. அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உரிய நேரத்துல நம்மளுக்கு அது தண்டனையா வெளியில வரும். ஆனா கிருஷ்ணா என்ன பண்றாராமா, இந்த டோட்டல் ஸ்டாக் அத்தனையும் அழிச்சிடுறேன், உன்னை எல்லா பாவ விளைவுகளின்றும் நான் விடுவிக்கின்றேன், நான் உன்னைய விடுவிச்சிடுறேன், கவலைப்படாத, நீ என்னை மட்டுமே நம்பு. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்துன்னு என்ன அர்த்தம், மற்ற நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு, தர்மம்னா என்ன அர்த்தம் சொல்லலாம்னா, தர்மம்னா நம்பிக்கைன்னு சொல்லலாம், லிட்டரல் மீனிங். ஒரு குறிப்பிட்ட இதுல நமக்கு நம்பிக்கை இருந்தால்தான் அந்த குறிப்பிட்ட தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும். ஸோ கிருஷ்ணா இங்க என்ன சொல்லுவாரு, எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுட்டு என்னை மட்டுமே நம்பு, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணவா நம்மளுடைய கோடிக்கணக்கான ஜென்மங்களா செய்த கர்ம வினையை ஒரு செகண்ட்ல அழிக்க முடியும். ப்ரொவைடட் கிருஷ்ணா என்ன எதிர்பார்க்கிறார், நாம் 100% அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அதனாலதான் கிருஷ்ணா இங்க நம்மளுக்கு கேரண்டி கொடுக்கிறார், பயப்படாத, மாசுச்சேன்னு அது அர்த்தம், பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சொன்னாலும் கூட, இப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலும் கூட நம்ம இன்னும் பயப்படுறோங்க. அதான் சரணாகதிங்கிறது பெரிய புதிர், அவ்வளவு சீக்கிரம் வர்றது இல்லை. அதனாலதான் நாம் கிருஷ்ணருடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, கிருஷ்ணனுடைய நாமத்தை நம்ம டெய்லி ஜபம் செய்ய 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 கிருஷ்ணரை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை வளர்கின்றது நமக்குள்ள. பொதுவாக நாம் ஜடத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை நமக்குள்ளே வெரி ஹெவி, நம்ம ஹெவியா இருக்கு. ஆனா நாம் கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபம் பண்ண 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 கிருஷ்ணரை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கின்றது. இது அதிகரித்து 100% போடுமா. சரணாகதிக்கு ஒரு சின்ன விளக்கம் என்னன்னா, 100% நம்பிக்கை கிருஷ்ணரின் மேல் அப்படி சொல்லுவோம். இப்ப நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்னா,
நம்மளோட நம்பிக்கை வந்து மேபி 5% கிறிஸ்தர் மேல ஒரு 5% இருக்கலாம் நம்பிக்கை. ஜடத்தின் மேல் 95% நம்மளுக்கு இருக்கலாம். இப்ப நாம் கிருஷ்ண பக்திய பயிற்சி செய்ய 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 கிருஷ்ணரின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை பர்சன்டேஜ் கூடுறது, ஜடத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த பர்சன்டேஜ் குறையிறது. இதுதான் நம்மளுக்கு மாற்றம் ஏற்படுகின்றது. ஓகேங்களா? ஸோ அவ்வளவு முக்கியமான ஸ்லோகம். ரைட். சரணடைதல் குற்றவாளி. இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இது பண்ணுவாங்கல்ல. குற்றவாளி தப்பு பண்ணிட்டாரு, குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க, போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரண்டர்னா உடனே அந்த குற்றவாளியை கை தூக்கிடுவார். என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படி கை தூக்கிடுவார். தென் போலீஸ் வந்து ஓகே அவர் சரண்டர் ஆயிட்டார், அவரை விட்டுறலாம், அடிக்க வேண்டாம் இல்லையா? இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கிருஷ்ணாவும். நம்ம எல்லாரும் குற்றவாளி தாங்க, நம்ம எல்லாரும் குற்றவாளி. ஏன்னா கிருஷ்ணாவை விட்டுட்டு வந்துட்டோம். கிருஷ்ணா பகிர்முகாகனா போக வஞ்சுகரு நிகடஸ்த மாயா தாரே ஜாப்படியா தோரே. நாம் கிருஷ்ணரை விட்டுட்டு வந்துட்டோம். இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். ஸோ நாம் ஒரு குற்றவாளி. ஆனால் நாம குற்றத்தை ஒத்துக்கொண்டு கிருஷ்ணா என்னை காப்பாத்துங்க, நான் உங்களோட உலகத்துக்கு நான் வரணும், மாயோட பிடியிலிருந்து என்னை விடுவியுங்கள் அப்படின்னு சொல்லி மனம் உருகி அவரையே நம்பி நாம் பக்தி பயிற்சி செய்ய 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 கிருஷ்ணனுடைய ஹிருதயம் நெகிழும். எப்படி? கிருஷ்ணனுடைய மனம் நெகிழ்ச்சி அடையுமா? கிருஷ்ணா எப்படின்னா தட்சிணக அப்படின்னு சொல்லியிருக்கு. தட்சிணகன்னு என்ன அர்த்தம்னா அவரோட ஹார்ட் வந்து ரொம்ப சிம்பிள் ஹார்ட்டான கிருஷ்ணன், ரொம்ப எளிமையான ஹிருதயம், ரொம்ப மிருதுவான ஹிருதயமாம் கிருஷ்ணன். அவரை நோக்கி நாம் பக்தி பயிற்சி செய்ய 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 அவருடைய ஹிருதயம் வந்து நெகிழ்ச்சி அடைகிறதாம். பிரபுபாதர் எங்களுடைய ஆச்சாரியர் சொல்லுவார், கிருஷ்ண ஆணை இட்டா மட்டும்தான் மாயா நம்மளை விடுவாங்களாம். கிருஷ்ணா, ஏன்னா கிருஷ்ணா வந்து மாயா வந்து கிருஷ்ணனுடைய டாக் அப்படி சொல்லலாம். கிருஷ்ணனுடைய டாக், கிருஷ்ணனுடைய சேவகி. கிருஷ்ண ஆணையிடாமல் மாயா நம்மளை விடமாட்டாங்க, ஒரு செகண்ட் தப்ப முடியாது. கிருஷ்ணா ஆணையிடணும்னா நான் அவரை திருப்திப்படுத்தணும், பக்தி பயிற்சி செய்து 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 அவரை திருப்திப்படுத்தணும். இதுதாங்க பகவத்கீதாவுடைய சாராம்சம். யாயுதம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ் வபிதாஸ்யதி பக்திமயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யத் அசம்சயः. இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகின்றான். என்ன சொல்றாரு பாரு, இந்த பரம ரகசியம். எந்த பரம ரகசியம்ங்க? இதுதான் அந்த பகவத்கீதை ரகசியம். கிருஷ்ணா அர்ஜுனருக்கு போதித்த இந்த பகவத்கீதை, இந்த ரகசியம், இந்த உத்தமமான ரகசியத்தை யார் ஒருவர் மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ, பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு, மற்றவர்களுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த பகவத்கீதை தத்துவங்களை உள்ளது உள்ளபடி கருத்துக்கள் சிதையாம, தான் கிருஷ்ணா என்ன சொல்றாரு, இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகின்றான். அதனாலதாங்க நாங்கெல்லாம் வந்து பகவத்கீதை இந்த வகுப்புகள் பிரச்சாரம் பண்றோம். ஏன் அப்படின்னா கிருஷ்ணா இந்த கேரண்டி கொடுத்திருக்காரு. யாராரு கிருஷ்ணனுடைய புகழ மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ பகவத்கீதை உபதேசங்களை, கிருஷ்ணா அவர்களை இறுதியில் கட்டாயம் என்ன கூட்டின்னு போறேன். மாமே வைஷ்யத் அசம்சயக. அசம்சயகன் அர்த்தம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அவர்கள் என்னை வந்து அடைகின்றார்கள். மாமே வைஷ்யத். நம்ம கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு போறதுக்கு இது ஒரு வழிங்க. கிருஷ்ணனுடைய புகழை உள்ளது உள்ளபடி நாம் மற்றவர்களுக்கு கருத்துக்கள் சிதையாம நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நாம் பகவத்கீதையை சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும். நாம் பகவத்கீதைய சிஸ்டமேட்டிக்கா சந்தேகங்கள் இல்லாமல் நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறம் இந்த பயிற்சி செய்த அந்த தத்துவங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த கருத்துக்கள் தெரியாம, இந்த பகவத்கீதை கருத்துக்கள் தெரியாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க இந்த உலகத்துல. அவர்களுக்கு கிருஷ்ணரை கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க வாழ்க்கையில. இதை நம்ம செஞ்சோம்னா கிருஷ்ணன் வந்து கேரண்டி கொடுக்குறாரோமா, அவர் நிச்சயமா என்னுடைய உலகத்துக்கு நான் அவரை கூட்டின்னு போயிடுறேன். ரைட். அதனாலதான் உலகம் முழுவதும் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள், இஸ்கான்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து உலகம் முழுவதும் பகவத்கீதாவை பிரச்சாரம் பண்றாங்க அந்தந்த மொழியில. நம்ம நாட்டு கலாச்சாரம் இல்லையா, பகவத்கீதை கிருஷ்ணா வந்து அர்ஜுனருக்கு குருக்ஷேத்திரத்துல போதித்தார். ஆனா இந்த பகவத்கீதைய
அந்தந்த மொழியில படிக்கிறாங்க. ரஷ்யன் மொழியில படிச்சு ரஷ்யால இருக்கக்கூடிய ஹரே கிருஷ்ணா பக்தர்கள், இஸ்லான் பக்தர்கள் ரஷ்ய மொழியில இந்த பகவத்கீதையை பிரச்சாரம் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய ரஷ்யன் மக்களுக்கு. ஆஸ்திரேலியால இங்க பரப்புறாங்க, அமெரிக்காவில் இதை பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்லோகங்க, யார் ஒருத்தர் கிருஷ்ணனுடைய புகழை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ கிருஷ்ணா அவருக்கு கேரண்டி கொடுத்துடுறாரு, நிச்சயமாக என்னுடைய உலகத்துக்கு அவர் திரும்பி வர்றார். ஸோ நமக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு போகணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, யாரா இருக்கணும் கிருஷ்ணனுடைய உலகம் வைகுண்ட லோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? கை ஒருத்துங்க பார்க்கலாம். டிஜிட்டல் ஹேண்ட்ஸ். வெரி குட், வெரி குட். கை உயர்த்தாதவங்கள் வைகுண்ட லோகத்துக்கு போக வேண்டாமா? ரைட். எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குங்க, கரெக்ட் தானே? எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு போகணும். ஏன்னா வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேர் நீங்க கை உயர்த்திருக்கீங்க. 18 நாள் வகுப்பினுடைய வெற்றிங்க, வெற்றி. 18 நாள் வகுப்பு எடுத்ததுடைய நோக்கம் பகவானுடைய உலகம், கிருஷ்ணனுடைய உலகம், வைகுண்ட உலகத்துக்கு நம்ம போய் சேரணுங்கிற அந்த ஆசை, அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஜட உலகம் துக்காலயம், அசாஸ்வதம். கிருஷ்ண ஏற்கனவே சொல்லிட்டார், துக்காலயம், துக்கங்கள் நிரம்பிய ஒரு இருப்பிடம். ஜட உலகம் எப்படி? துக்கங்கள் நிரம்பிய இருப்பிடம். துக்கங்கள் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். தாபத்ரயா, தாபத்ரயான 3 விதமான துன்பங்கள் ஜட உலகத்துல வந்துட்டே இருக்கும். அத்தியாத்மிக கிளேஷா, ஆதி தெய்வீக கிளேஷா, ஆதி பௌதிக கிளேஷம். அது என்னதுங்க? அத்தியாத்மிக கிளேஷனா உடல் மற்றும் மனம் மூலமா வரக்கூடிய துன்பம். ரைட். மனம் மூலமா என்னென்ன துன்பம் வரும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மனம் என்னென்ன உளைச்சல் பண்றதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது உடலை எடுத்தாச்சுன்னா இது வரும். அதுக்கப்புறம் ஆதி தெய்வீக கிளேஷம். ஆதி தெய்வீக கிளேஷம் இயற்கை மூலமா வரக்கூடிய துன்பங்கள். ஆதி பௌதிக கிளேஷம், ஆதி பௌதிக கிளேஷங்கிறது பிற உயிரினங்கள் மூலமா வரக்கூடிய துன்பங்கள். இப்படி 3 விதமான துன்பங்கள் ஜட உலகம் முழுவதும் நிரம்பி இருக்குங்க. இது யாரும் மாற்ற முடியாது. அதனாலதான் கிருஷ்ணன் சொல்லுவாரு, ஜட உலகம் துக்காலயம் அசாஸ்வதம், துக்கங்கள் நிரம்பிய ஒரு இருப்பிடம். அதனால கிருஷ்ணன் இன்வைட் பண்றாரு, என்னுடைய உலகத்துக்கு வாங்க, வைகுண்ட லோகத்துக்கு. என்னுடைய உலகத்துல துக்கங்களே இல்லாத உலகம். வைகுண்டா, முன்னாடியே நான் சொன்னேன், விகதேன குந்தா, துன்பங்களே இல்லாத உலகம் வைகுண்ட லோகம். அதுதாங்க நம்மளுடைய சொந்த வீடு. இது இல்லை, இது நம்மளுடைய சொந்த வீடு அல்ல. நம்மளுடைய சொந்த வீடு கிருஷ்ணனுடைய இருப்பிடம் வைகுண்ட லோகம். அங்க திரும்பி செல்லணும். அங்க திரும்பி செல்வதற்கு நாம் கிருஷ்ணனுடைய நாமத்தை தீவிரமாக ஜபம் செய்து பயிற்சி செய்யணும். கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்துக் கொள்ளணும். பகவத்கீதை தத்துவங்களை படிக்கணும். படிச்சு மற்றவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தான் வெற்றி. நம்ம கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு போய் சேரலாம். ஓகேங்களா? நச்ச தஸ்மான் மனுஷ்யேஷு கச்சின்மே பிரியகிருத்தமாக பவிதா நச்சமே தஸ்மாத் அந்நிய பிரியதரோ புவி. கிருஷ்ணன் கேரண்டி கொடுக்கிறார் பாருங்க. மேலும் அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை. அவ்வாறு அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆகவும் முடியாது. யாரை விட? யார் ஒருவர் இந்த பகவத்கீதை தத்துவங்களை மற்றவர்களுக்கு உள்ளது உள்ளபடி சொல்லி கொடுக்குறாங்களோ அவர் எனக்கு மிகவும் பிரியமானவர் சொல்றார் கிருஷ்ணன். இல்லையா? நம்ம எல்லாருமே கிருஷ்ணருக்கு பிரியமான ஒரு நபரா மாறணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அதுக்கு ஒரு எளிய வழி இது. அப்கோர்ஸ் நம்ம பகவத்கீதை கருத்துக்களை நம்ம சிதைச்செல்லாம் சொல்லக்கூடாது. உள்ளது உள்ளபடி சொல்லணும், சிதைக்காம. அதுக்கு முதல்ல நம்ம படிக்கணும். ஸோ இந்த கிருஷ்ணனுடைய புகழை மற்றவர்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவரை விட பிரியமானவர் யாரும் கிடையாது இந்த உலகத்துல எனக்கு. அப்ப கிருஷ்ணருக்கு பிரியமானவரை நம்ம மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க, யாரும் தடுக்க முடியாதுங்க. நம்ம வைகுண்ட லோகத்துக்கு போறதை யாரும் தடுக்க முடியாது. 33 கோடி தேவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கிருஷ்ணருக்கு நம்ம பிரியமானவரை மாறிட்டோம். ஏன்னா 10வது அத்தியாயத்தில் நம்ம படித்தோம், 33 கோடி தேவர்களும் கிருஷ்ணாட்டிலிருந்து தான் வராங்க. அகம் சர்வஸ்ய பிரபு, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன அப்படின்னு 10வது அத்தியாயத்தில் படித்தோம். 33 கோடி தேவர்களும் கிருஷ்ணாட்டிலிருந்து வர்றதுனால கிருஷ்ணருக்கு பிரியமானவரை மாறியாச்சுன்னா யாரும் நம்மளை ஸ்டாப் பண்ண முடியாது வைகுண்ட லோகத்துக்கு போறது. அதனால நம்மளுடைய குறிக்கோள் இதா இருக்கணும்,
சம்ஹோவரதர் எப்படியாவது இந்த உடல் விடுறதுக்கு முன்னாடி, எப்படி உடல் விடுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு பிரியமான ஒரு பக்தராக நாம் மாற வேண்டும். அதற்கு நாம் பக்தி பயிற்சி செய்யணும், பகவத்கீதை படிக்கணும். அப்கோர்ஸ் பகவத்கீதை படிக்கிறதும் ஒரு பக்தி பயிற்சி தான். ஓகே, அத்யேஷ்யதே நம்ம நெருங்கிட்டு இருக்கோம், இன்னும் 8 ஸ்லோகம் தான் இருக்கு. அத்யேஷ்யதே சாயா இமம் தர்மியம் சம்வாரமாவயோஹோ ஞான யஜ்ஞேன தேனாகம் திஷ்டஸ்யாம் இதுமே மதி. மேலும் நமது இந்த புனிதமான உரையாடலை கற்பவன் தனது அறிவால் என்னை வழிபடுவான் என்று நான் அறிவிக்கின்றேன். புனிதமான உரையாடலுங்க. கிருஷ்ணாவுக்கு அர்ஜுனாவுக்கும் நடந்த இந்த உரையாடல் சும்மா குமுதம் ஆனந்தவரன் மாதிரி கிடையாதுங்க. அந்த மாதிரி இது இல்லை, புனிதமான உரையாடல். அதனாலதாங்க பகவத்கீதையை கோர்ட்ல பகவத்கீதை மேல நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பகவத்கீதை மேல வச்சு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்? பகவத்கீதை கிருஷ்ணர் போதித்ததனால இது புனிதமான உரையாடல். இந்த புனிதமான உரையாடலை கற்றுக்கொள்ளும் பொழுது சிஸ்டமேட்டிக்கா இதை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். சந்தேகம் வரும்பொழுது பக்தர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் நீங்க இந்த உலகத்துல எந்த ஒரு சப்ஜெக்டும் நீங்க புதுசா கத்துக்கணும்னா படிப்பீங்க, சந்தேகம் வரும்போது போய் ஆசிரியர்கிட்ட கேட்பீங்க. அதே மாதிரிதான் இதுவும். நாமும் இதை படிக்கணும். படிக்கும் பொழுது என்னென்ன சந்தேகம் வருதோ பக்தர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்படி சந்தேகம் நிவர்த்தியாக ஆக நம்மளுக்கு கிருஷ்ணன் மேல நம்பிக்கைங்கிறது அதிகரிக்கின்றது, ஜடத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையணும். இப்படி செய்தால் இந்த பகவத்கீதை உரையாடலை கற்றுக்கொள்ளும் பொழுது கிருஷ்ணன் சொல்வார், அவர் அறிவு மூலமா என்னை வழிபடுகின்றார். புத்தி இருக்கு, புத்தி மூலமா நம்ம கிருஷ்ணரை வழிபாடு செய்யறோம். சாஸ்திரங்களை தத்துவங்களை எல்லாம் படிச்சு புரிஞ்சு கொண்டோம். சரிங்களா? ரைட். நஷ்டோ போகா ஸ்மிருதிர் லப்தா ஸ்வத் பிரசாதான் மயாச்சுத ஸ்திதோஸ்மி கத சந்தேக பரிஷே வச்சனம் தவ. அர்ஜுனான் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, வீழ்ச்சி அடையாதவரே, எனது மயக்கம் தற்போது நீங்கிவிட்டது. தங்களது கருணையால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். எல்லா சந்தேகங்களிலிருந்தும் விடுபட்டு நான் தற்பொழுது உறுதியுடன் உள்ளேன். தங்களது உபதேசங்களின்படி செயல்பட தயாராக உள்ளேன். இப்ப பாருங்க, அர்ஜுனா முதல் அத்தியாயத்துல என்ன சொன்னாரு? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, கற்பண்ணி தோஷோ பகத ஸ்வபாவா, ரொம்ப குழப்பமா இருக்கு, நான் எப்படி என் தாத்தாவை கொள்றது, என் குருவை எப்படி கொள்றது அப்படின்னு அவர் ரொம்ப குழப்பமா பேசினார் பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல. ஆனா 18 அத்தியாயங்களை கேட்டதுக்கு அப்புறம் கடைசியில் அர்ஜுன் என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய மயக்கம் நீங்கியது, என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் போயிடுச்சு. எப்படி? உங்களுடைய கருணையினால், ஸ்வத் பிரசாதான் மயாச்சுதர். கிருஷ்ணா, நீங்க போதித்த இந்த பகவத்கீதை உபதேசங்களை கேட்டதனால், இதான் உங்களுடைய கருணையினான்னு சொல்றேன். உங்களோட உபதேசங்களை கேட்டதுனால என்னுடைய மயக்கம் போயிருச்சு, என்னுடைய சந்தேகம் எல்லாம் போயிருச்சு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் செய்யறேன். கரிஷ்யே வச்சனம் தவா. கரிஷ்யே வச்சனம் தவான்னா வச்சனம் தவா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படி நான் செய்வேன். முதல்ல என்ன சொன்னாரு? நான் சண்டை போட மாட்டேன், காண்டிபத்தை தூக்கி கீழே போட்டார் முதல் அத்தியாயத்துல. ஆனா 18 அத்தியாயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தங்களது உபதேசங்களின்படி செயல்பட தயாராக உள்ளே. கம்ப்ளீட் சரணாகுது. இது பேருதான் கம்ப்ளீட் சரணாகுது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். எனக்கு இனிமே விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. உங்களுக்கு சரணாகுதி அடைந்த ஒரு சிஷ்யன் அப்படிங்கிறது அர்ஜுன் அங்க தெரிவிக்கிறார். இதுதாங்க பகவத்கீதையை கற்றுக்கொண்டால் நமக்கு வரக்கூடிய கன்க்ளூஷன். இந்த தீர்மானத்துக்கு நம்ம வரணும். பகவத்கீதையை நாம சரியாக கற்றுக்கொண்டால் எந்த கன்க்ளூஷனுக்கு வரணும்னா இந்த தீர்மானத்துக்கு தான் வரும். கிருஷ்ணா சொன்னபடி நம்ம செய்யணும். கிருஷ்ணா என்ன சொல்றாரோ அதுக்கு மேல வேற ஒப்பீனியன் கிடையாது. ஏன்னா ஒரு பூமிதர் கடவுள். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். பகவான் கிருஷ்ணா என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம். இந்த ஒரு கன்விக்ஷன், இந்த திட நம்பிக்கை நம்மளுக்கு வரணும். தான் அவர் மாயோட பிடியில் விடுபட்டுருவார். 2 minutes அவ்வளவுதான், முடிஞ்சது. லாஸ்ட் ஸ்லோகம் இதுதான். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுத்வரக தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் திருவோ நீதிர் மதிர்பம. இதுதான் கடைசி ஸ்லோகம். இது யார் சொல்றாங்கன்னா சஞ்சயன் சொல்றார். சஞ்சயன் யாரு? வேதவியாசருடைய சிஷ்யர்.
வேதவியாசருடைய சிஷ்யர். அவர் வந்து அரண்மனையில உட்கார்ந்துட்டு திருதராஷ்டிரர் கண்ணு தெரியாது. திருதராஷ்டிரருக்கு எல்லாமே சொல்றார். அரண்மனையில உட்கார்ந்துட்டு எல்லாமே சொல்றார். மகாபாரத போர், குருக்ஷேத்திர போர்க்களத்துல என்னென்ன நடந்தது, பகவான் கிருஷ்ணா என்ன போதித்தார், அது எல்லாத்தையும் சஞ்சயன்னு கேட்கிறார். ஏன்னா வேதவியாசரோட சிஷ்யர் அவர். அவர் என்ன சொல்றார்? யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ, அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். சஞ்சயனுடைய ஒப்பீனியன் ஆனது. கிருஷ்ணா எங்க இருக்காரோ, ரைட், இங்க ஜயஸ்து பாண்டுபுத்திரோனாம் தாஷாம் பக்ஷே ஜனார்த்தன். இதை வந்து முன்னாடியே சொல்லிடுறார் சஞ்சயன். திருதராஷ்டிரனுக்கு முதலே சொல்லிடுறார். என்ன சொல்றாருன்னா, பாண்டவர்களுக்கு தான் வெற்றி. மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த பகவத்கீதை உபதேசம் நடந்தது. ஸோ சஞ்சயன் என்ன சொல்றாரு, வெற்றி வந்து பாண்டவர்களுக்கு தான். ஏன்? பாண்டவர்கள் சைட்ல கிருஷ்ணா இருக்காரு. ஜயஸ்து பாண்டுபுத்திரானாம் தாஷாம் பக்ஷே ஜனார்த்தன். அவர்கள் சைட்ல கிருஷ்ணா இருக்காரு. கிருஷ்ணா இருக்கிறதுனால அவர்களுக்கு வெற்றி. அதான் இங்கேயும் சொல்றார் சஞ்சயன். கிருஷ்ணா எங்க இருக்காரோ அங்க வெற்றி, செல்வம், அசாதாரணமான வலிமை எல்லாம் இருக்கும். இது எனது அபிப்பிராயம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வீட்டுல கிருஷ்ணரை சேர்த்துக்கணுங்க. புரியுதுங்களா? வீட்டுல கிருஷ்ணாவுடைய ஒரு பிக்சரை வச்சுக்கோங்க. பிக்சரை வச்சுட்டு கிருஷ்ணாவை நம்ம டெய்லி வழிபாடு செய்யணும். கிருஷ்ணாவுக்கு ஒரு சின்ன ஆரத்தி காமிக்கலாம், மலர்கள் போடலாம், கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யலாம். அண்ட் கிருஷ்ணனுடைய நாமத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஜபம் பண்ணலாம். இப்படி கிருஷ்ணரை சேர்த்துக்கணும் நம்ம வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில கிருஷ்ணரை சேர்த்துட்டோம்னா தென் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கிருஷ்ணா நிமிஷ நேரத்தில் சரியாக்க முடியும். ஏன்னா வெற்றி எல்லாமே கிடைக்கிறது நீங்க சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்படியாக 18 அத்தியாயங்களுடைய நம்ம இதை முடிச்சிட்டோம். 18வது அத்தியாயத்தினுடைய ரத்ன சுருக்கம் இதுதான். நம்ம இதை முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் கேள்வி இருந்தா கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சந்தேகம்? எஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷர்மிளா விவேக் மேடம் கை உயர்த்திருக்கீங்க. கேள்வி இருக்குங்களா? ஷர்மிளா விவேக் மேடம் கேள்வி இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே, அவங்களுக்கு கேள்வி எதுவும் இல்லை போல இருக்கு. மாயன் சார் உங்களுக்கு என்ன கேள்வி? மாயன் சார் உங்களுக்கு கேள்வி இருக்குங்களா? கை உயர்த்தி நீங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம் உங்க கேள்வியை. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கேள்வி? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. இந்த 18 சாப்டர்ஸ் இப்போ முடிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமா. இதனுடைய பிராக்டிக்கல் பயிற்சி அது ஏதாவது இருக்குங்களா? பக்தி தொண்டு இருக்கு நீங்க சொன்னீங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அது தவிர இது டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கோ இல்லை ப்ராக்டிக்கலா பண்றதுக்கோ எதுவும் பயிற்சி இருக்குங்களா? எஸ், வெரி குட் கொஸ்டின். இதை தான் இங்க வந்து நம்ம சுந்தரேஸ்வர முகுந்தர் பூ சொன்னாரு. நாம் இந்த 18 நாள் வகுப்போட நம்ம நிறுத்துறது இல்லை. இதுக்கப்புறம் ஃபாலோ அப் செஷன் வந்து நம்ம நடத்துகிறோம். ஃபாலோ அப் செஷன் வந்து வாரத்துக்கு 2 நாள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஃபாலோ அப் செஷன் வந்து ஐ திங்க் டியூஸ்டே மற்றும் இன்னொரு நாள் வந்து இந்த ஃபாலோ அப் செஷன் எடுக்கிறோம். அப்படின்னா அதில் நீங்கள் கலந்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அதுக்கு இந்த குரூப்பில் மெசேஜ் போடுவாங்க. அதில் வந்து பக்தி பயிற்சியை வந்து ப்ராக்டிக்கலாக என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது அதில் சொல்லி தருவோம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து பக்தி பயிற்சியை ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யலாம்? ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி நம்ம ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணணும். குறைந்தபட்சம் 108 தடவை ஜபம் பண்ணணும். டைம் நிறைய இருந்தால் இன்னும் அதிகமாக ஜபம் பண்ணலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபம் நிறைய பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு நல்லது தான். அண்ட் நீங்கள் வந்து பக்தி பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய இருக்குங்க. பகவத்கீதையை டெய்லி படிக்கணும். தான் கிருஷ்ணாவுக்கு வீட்டில் ஊதுபத்தி காமிக்கலாம், மலர்கள் கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணிக்கலாம்.
தென் இன்னும் உங்களுக்கு மேலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம ஒவ்வொன்றா சொல்லுவோம். கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யலாம். நைவேத்தியம் செய்யறதுக்கு ஸ்பெசிபிக் மந்த்ராஸ்லாம் இருக்குங்க, குறிப்பிட்ட மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி தருவாங்க பக்தர்கள். ஏன்னா 3வது அத்தியாயத்தில் நீங்க படிச்சீங்க, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யாத ஒரு உணவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெறும் பாவத்தை உண்கின்றோம் அப்படின்னு 3வது அத்தியாயத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. யஜ்ஞ சுஷ்டாசினா சுந்தோ முச்சந்தே சர்வகில் விஷய் புஞ்சதே தே துவகம் பாபா ஏ பச்சந்தி ஆத்மகாரணா. கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்காத ஒரு உணவை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது பாவத்தை உண்கின்றோம். அதனால நம்ம எப்படி இருந்தாலும் எல்லாரும் சாப்பிட்டு தான் தீரணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யக்கூடிய ப்ரொசீஜர்ஸ், மந்திரங்கள், ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் பக்தர்கள் சொல்லி தருவாங்க. அண்ட் இதை மாதிரியே டெய்லி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்து நீங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஏகாதசி அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கலாம். தென் அதிகாலையில பக்தர்கள் எழுந்திருப்பாங்க. அதிகாலையில் எழுந்திருச்சு நாம வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல 4 to 6:30 மார்னிங், அந்த டைம்ல ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்றது, கிருஷ்ணரை வழிபாடு செய்யறது, இந்த பயிற்சியெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய அவதரித்த தினம் ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, இந்த மாதிரிய விழா நாட்கள் எல்லாம் பக்தர்கள் விரதம் இருப்பாங்க. இந்த மாதிரிய நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நவவித பக்தி இருக்கு. நவவித பக்தி மார்னிங் ஜப்பா கிளாஸ் இருக்கு. எஸ், மார்னிங் ஜப்பா கிளாஸ் இருக்கு. டெய்லி மார்னிங் ஜப்பா கிளாஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு சாப்டர் 12 லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க அந்த குரூப்ல நீங்க இருக்கீங்க இல்லையா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கேட்டீங்கன்னா சாப்டர் லிங்க் 12 உங்களுக்கு சாப்டர் 12 உடைய லிங்க் அனுப்பணும்னு கேட்டீங்கன்னா அனுப்பிச்சிடுவாங்க, கட்டாயம் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே. மார்னிங் ஜப்பா கிளாஸ் இருக்கு. மார்னிங் ஜப்பா கிளாஸ் இருக்கு. காலையில ஐ திங்க் 5 o'clock எல்லாரும் பக்தர்கள் கோவிலுக்கு ஜபம் பண்றது ஓகே. எவ்ரிடே மார்னிங் நம்ம கோவில்ல எல்லா இஸ்கான் கோவிலையும் எங்க போனாலும் சரி, உலகம் முழுவதும் நீங்க எந்த இஸ்கான் கோவில் போனாலும் காலையில 4:15 மங்கள ஆரத்தி உண்டு. பகவானுக்கு மங்களகரமான ஆரத்தி, மங்கள ஆரத்தின்னு சொல்லுவோம். அதை நீங்க எங்க போனாலும், அமெரிக்கா போனாலும் நீங்க அட்டன் பண்ணலாம். பிரபுபாதருடைய ஒரு சிஸ்டம் அது. அந்த மங்கள ஆரத்தி முடிஞ்சு 5 மணி வரைக்கும் மங்கள ஆரத்தி இருக்குங்க. துளசி ஆரத்தி எல்லாம் இருக்கும். துளசி தேவிக்கு பூஜை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 o'clock 5 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து டெய்லி ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் பண்ணுவோம். 365 நாள் இந்த பயிற்சி உண்டுங்க. ஸோ உங்களால கோவிலுக்கு இந்த பயிற்சியில கலந்து கொள்ளலாம்னா உங்களுக்கு பண்ணலாம். அப்படி இல்லாட்டியும் கூட ஆன்லைன்ல பக்தர்கள்லாம் சேர்ந்து ஜபம் பண்றாங்க. ஆன்லைன்ல அந்த ஆன்லைன் குரூப்ல நீங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா பக்தர்கள் கூட சேர்ந்து நம்ம பயிற்சி படும் பொழுது நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அந்த ஆன்மீக பலம் கிடைக்கும். தனியா படும் பொழுது மைண்டு ஏமாத்தும் நம்மள விதவிதமா. ஸோ பக்தர்கள் கூட சேர்ந்து நீங்க ஆன்லைன்ல நீங்க 5 o'clock ஜபம் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ணன் ஜபம் பண்ணலாம். இந்த பயிற்சி, இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குங்க. நவவித பக்தி சொன்னோம். நவவித பக்தி 9 விதமா பக்தி இருக்குங்க. கிருஷ்ணரை பத்தி கேட்கறது சிரவணம், அது ஒரு பக்தி தொண்டு. 8வது அத்தியாயத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிருஷ்ணரை பத்தி பேசுறது, கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றது, இது ஒரு பக்தி தொண்டு. தான் அது தவிர நிறைய பயிற்சி இருக்குங்க. இயக்கத்துல நம்ம ஹரே கிருஷ்ண இயக்கத்துல பகவான் கிருஷ்ணருக்கு நிறைய சேவைகள் செய்வாங்க பக்தர்கள். கோவிலுக்கு விதவிதமா சேவைகள், அவங்களால முடிஞ்ச சேவைகள் கிருஷ்ணனுக்கு செய்வாங்க. இப்படி நமக்கு நிறைய பக்தி தொண்டு பயிற்சி இருக்குங்க ப்ராக்டிக்கலா. இது நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இன்வால்வ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு பக்தர்கள் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ரொவைடர் நீங்க இந்த ஃபாலோ அப் செஷன் அதுல நீங்க கலந்து கொண்டாலே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரியாது. ஓகேங்களா சார்? ரைட், ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். அந்த மார்னிங் செஷன் லிங்க் மட்டும் ஒரு டைம் குரூப்ல ஷேர் பண்ண சொல்லுங்களா? சொல்றேங்க, கட்டாயம் சொல்றேன். ஐ திங்க் அவங்க இருக்காங்களா, ஒரே நிமிஷம் பார்க்குறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா பிரபு இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இங்க இவங்க கேக்குறாங்க, ஒருத்தர் சாப்டர் 12 உடைய லிங்க் கேக்குறாங்க. ஓகே பிரபு. அதுக்கப்புறம் மார்னிங் ஜப்பா கிளாஸ் உடைய லிங்க் கேக்குறாங்க. ஓகே பிரபு, சரிங்க பிரபு. நீங்க வேணா அந்த குரூப்ல வேணா போட்டு விட்டுருங்க. மார்னிங் ஜப்பா கிளாஸ், சாப்டர் 12 லிங்க் கிளாஸ் இதெல்லாம் கேக்குறாங்க. ஓகே பிரபு, சரிங்க பிரபு. நீங்க அனுப்பிச்சிடுங்க. ரைட், ஹரே கிருஷ்ணா. முருகேசன், ஹரே கிருஷ்ணா. முருகேசன் கண்ணப்பன் சார், உங்களுக்கு என்ன கேள்வி?
முருகேசன் கண்ணப்பன் சார், கேள்வி இருக்குங்களா? குருஜி, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. நம்ம முன்னோர்கள் செஞ்ச தவறுகள் எல்லாம் நம்மளுக்கு பாதிக்கின்றாங்களே, அது எந்த விதத்துல எவ்வளவு உண்மைன்றது தெரியலீங்களே கொஞ்சம். அதாவது இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, தேவரிஷி பூதாப்த நிணாம் பித்ருணாம் நகிங்கரோ நாயம் ருணீஸ்வராயும் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தம். இது ஒரு பாகவதத்துல, ஸ்ரீமத் பாகவதத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். அர்த்தம் என்னன்னா, நாம் பொதுவாக கிருஷ்ணருக்கு சரணாகதி அடையாத வரைக்கும் பல பல கடமைகள் நமக்கு எல்லாருக்கும் இருக்குங்க. நமக்கு எல்லாருக்கும் ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு. குழந்தை அம்மாவுடைய வயிற்றை விட்டு வெளியில வந்த உடனே ஏகப்பட்ட கடமைகள் இந்த குழந்தையை தொத்திக்கிறதா. என்னென்ன கடமைகள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தேவர்களுக்கு கடமைப்பட்டவர்கள். ஏன் தேவர்களுக்கு கடமைப்பட்டவர்கள்னா, தேவர்கள் உரிய வேளையில நமக்கு மழை கொடுக்குறாங்க, வெயில் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதனால நம்ம தேவர்களுக்கு கடமைப்பட்டவர்கள். தென் தேவ ரிஷிகளுக்கு நம்ம கடமைப்பட்டவர்கள். ஏன் ரிஷிகளுக்கு கடமைப்பட்டவர்கள்? ரிஷிகள் மூலமா நம்மளுக்கு சந்ததி வருதுங்க. ரிஷிகள் 10 விதமான சம்ஸ்காரங்கள், 10 விதமான சடங்கு முறைகள் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய ஒரு சடங்கு முறை இருக்கு. அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது வித்யாரம்பம் அப்படின்னு ஒரு சடங்கு முறை. நான் குழந்தைக்கு அது பெருசாகி கல்யாணம் பண்ணும்போது விவாக சம்ஸ்காரம். இப்படி 10 விதமான சடங்கு முறைகள் ரிஷிகள் எழுதி வச்சிருக்காங்க. அந்த ரிஷிகளுக்கு நாம் கடமைப்பட்டவர்கள். தேவரிஷி பூதாப்த நிருணாம் பித்ருணாம், நீங்க கேட்டது அதுல வருது. பித்ருணாம், பித்ருக்களுக்கு நாம் கடமைப்பட்டவர்கள். மூதாதையர்களுக்கு நாம் கடமைப்பட்டவர்கள். ஏன்னா அவங்க மூலமா நமக்கு இந்த பரம்பரை வருது இல்லையா, அந்த குடும்பம் வர்றது, சந்ததி வர்றதுனால மூதாதையர்கள் கடமைப்பட்டவர்கள். நிருணாம் பித்ருணாம், மனிதர்களுக்கு நாம் கடமைப்பட்டவர்கள். எஸ், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்திருக்கான் தன்னுடைய ஜீவனத்துக்கு. இப்படி நமக்கு எல்லோருக்கும் ஏகப்பட்ட கடமைகள் நம்மளை பிடிச்சுக்கிறதும். ஆனால் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தும். முகுந்தா யாரு? கிருஷ்ணாவுக்கு ஒரு பெயர் முகுந்தா. முகுந்தாவுக்கு கம்ப்ளீட்டா சரணாகதி அடையும் பொழுது இந்த எல்லா கடமைகளும் தானாக பூர்த்தி அடைகின்றதாம். அப்படி சொல்றார் ஸ்ரீமத் பாகவதத்துல. இந்த எல்லா கடமைகளையும் இப்ப தேவர்கள்னு சொன்னீங்கன்னா, எத்தனை தேவர்கள் இருக்காங்க? 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தேவருக்கும் நீங்க ஒரு நாள் வச்சுக்கோங்க, ரைட்? சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். ஒவ்வொரு தேவருக்கும் நீங்க சடங்கு முறை செய்வதற்கு ஒரு நாள் போட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் வேணும்? 33 கோடி நாட்கள் வேணும். அவ்வளவு நாட்கள் நம்மளுக்கு இருக்கா வாழ்க்கை காலம்? நமக்கு அவ்வளவு வாழ்க்கை காலம் கிடையாது. நமக்கு 70 வருஷம் 80 வருஷம் முடிஞ்சுது. ஸோ அப்ப நம்மளால இந்த தேவர்களை, ரிஷிகள், பித்ருக்கள் இவங்களெல்லாம் தனித்தனியா அவங்களுக்கு கடமைப்பட்டவர்களை பூர்த்தி செய்யறது கஷ்டம். நம்மளுக்கு வாழ்க்கை காலம் அவ்வளவு கிடையாது. அதனால ஸ்ரீமத் பாகவத் என்ன சொல்லுதுன்னா, பகவான் கிருஷ்ணருக்கு கம்ப்ளீட்டா சரணாகதி அடையும் பொழுது இந்த எல்லா கடமைகளும் தானாக பூர்த்தி அடைகின்றன. யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டே. கிருஷ்ண திருப்தி அடைந்தால் உலகமே திருப்தி அடையுமா, அப்படிதான் ஸ்ரீமத் பாகவத் சொல்றேன். நாம் சம்சித்திர் ஹரிதோஷணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹரி பகவான் கிருஷ்ணா ஹரியை திருப்தி செய்தோம் முழு பக்குவம் அடையலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால நம்ம தமிழ்ல சொல்லணும்னா, நம்ம பாஷையில சொல்லணும்னா, ஒரு கல்ல பழம் வாங்கலாம். எப்படிங்க? ஒரு கல் எடுத்து அடிச்சோன்னா பழம் வாங்க கீழே விழணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ ஒரு செயல் செய்தால் எல்லோரும் திருப்தி அடைவது எப்படி? அதுதான் பகவான் கிருஷ்ணாவுக்கு கீழ்ப்படிந்து அவரை நாம் வழிபாடு செய்து அவருடைய நாமத்தை ஜபம் செய்து இப்படி நம்ம கிருஷ்ணரை நம் வாழ்க்கையில சேர்த்துட்டோம்னா தென் மற்ற கடமைகளை எல்லாத்தையும் அவர் நிவர்த்தி பண்றார், அவர் ரெக்டிஃபை பண்ணிடுவார். இதாங்க புத்திசாலித்தனமான செயல். ஓகேங்க. அதர்வைஸ் நம்ம கிருஷ்ணருக்கு கீழ்ப்படியல, கிருஷ்ணரை சேர்த்துக்கல, கிருஷ்ணரை நம் வாழ்க்கையில கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யல அப்படின்னா தன் கட்டாயம் இந்த கடமைகள் நம்மளை தொத்திக்கும். நீங்க சொன்னீங்களா மூதாதையர்கள் கடமைகள், மூதாதையர்கள் செய்த தப்புக்கள், அதெல்லாம் நம்மளுக்கு தொத்திக்கும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதுக்கு பரிகாரம் பண்றது இதெல்லாம் முடியாத காரியம். நம்ம இருக்கக்கூடிய எல்லாரும் ஓடிட்டே இருக்காங்க, எல்லாம் ஃபாஸ்ட் லைஃப். இதெல்லாம் இப்ப இருக்கிறதெல்லாம் வேகமா எல்லாரும் ஓடிட்டே இருப்பாங்க, ஏகப்பட்ட டாஸ்க் எல்லா இடத்துலையும். அதனால புத்திசாலித்தனம் இதுதான். கிருஷ்ணரை உங்க வாழ்க்கையில சேர்த்துக்கோங்க. டெய்லி ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க, டெய்லி பகவத்கீதை படிங்க. தென் ஆட்டோமேட்டிக்கா
உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள்லாம் கிருஷ்ணன் நிவர்த்தி பண்ணுவார். ஓகேங்க, ரைட் ரைட். ஹரே கிருஷ்ணா. ரைட், ஹரே கிருஷ்ணா. அடுத்த கேள்வி இங்க கீதா மேடம், உங்களுக்கு என்ன கேள்வி? கை உயர்த்திருக்கீங்க கீதா மேடம். கீதா மேடம் கை உயர்த்தி இருந்தீங்க, உங்களுக்கு கேள்வி இருக்குங்களா? சரி, உங்களுக்கு கேள்வி இல்லை அப்படின்னா பழனிசாமி லோகநாதன் சார், உங்களுக்கு என்ன கேள்வி? பழனிசாமி லோகநாதன் சார், கேள்வி இருக்குங்களா? நீங்க பேசுறது. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. இப்போ நம்ம ஆத்மாவுக்கு வந்து எந்த விதமான அழிவு கிடையாது. அது ஒரு பாயிண்ட் வரத்தான் சொன்னீங்க. நம்ம இப்ப நம்ம மனித உடல் நம்ம வந்து நிறைய இதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, எது கஷ்டமெல்லாம் படுறது, அது ஆத்மாவை ஒண்ணுமே பாதிக்காதுங்களா? எஸ், ஆத்மாவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய பாறையை தூக்கி ஒரு குளத்துக்குள்ள போட்டோம்னு வச்சுக்கோங்க. குளத்துக்குள்ள போட்டோம்னா அந்த பாறைக்கு எந்த டேமேஜும் கிடையாது. பாறைக்கு எந்த டேமேஜும் கிடையாது இல்லையா? அது பெரிய டஃப் ராக். அதை தூக்கி ஒரு குளத்துக்குள்ள போட்டீங்கன்னா பாறைக்கு எந்த டேமேஜ் கிடையாது. ஆனால் பாறையை சுத்தி ஈரமாகும், தண்ணி படுறதுனால பாறையை சுத்தி ஈரமாகும். அதே மாதிரியே ஆத்மாவை தூக்கி இந்த ஜட உலகத்துக்குள்ள போட்டோம்னா இந்த உலகத்துல செய்யக்கூடிய எந்த செயல்களும் ஆத்மாவை பாதிப்பதில்லை. ஏன்னா ஆத்மா ஒரு தெய்வீகமான ஒரு வஸ்து, தெய்வீகமான ஒரு நபர். தெய்வீகமான நபராகிய ஆத்மாவை ஜடத்தால் எந்த ஒரு டேமேஜும் பண்ண முடியாது. ஏன்னா அது 2வது அத்தியாயத்தில் நம்ம படித்தோம். நைனம் ஜுன்பந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக நச்சைனம் கிளேதோ நசோஷயதி மாறுதக. ஆத்மாவை தீயால் எரிக்க முடியாது, ஆயுதத்தால் வெட்ட முடியாது, தண்ணீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர வைக்க முடியாது அப்படின்லாம் படித்தோம். ஸோ ஆத்மாவுக்கு எந்த டேமேஜும் கிடையாதுங்க, யாரும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அப்ப நமக்கு வந்து செய்யக்கூடிய செயல்கள், அதுல இருந்து வரக்கூடிய கர்ம வினை, இதெல்லாம் யாரை போய் தாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாட்டிலிருந்து வரக்கூடிய பிரதிபலித்த உணர்வு. பிரதிபலித்த உணர்வு தான் பொய் அகங்காரம் சொல்லுவோம், பொய் உணர்வுன்னு சொல்றோம். இந்த சூக்ஷ்ம உடல்ல இருக்கு. இந்த பொய் உணர்வு தான் எல்லா துக்கங்களையும் சந்தோஷங்களையும் எல்லாத்தையும் எதிர்கொள்றது. இந்த பொய் உணர்வு தான், ஆத்மா கிடையாது. ஆத்மா பின்னாடி இருக்கு. ஆத்மாட்டு இருந்த முன்னாடியே நான் சொன்னேன், ஆத்மா கூட ஒட்டியே இருக்கக்கூடியது ஒரிஜினல் உணர்வு. இந்த ஒரிஜினல் உணர்வுல இருந்து ஒரு பிரதிபலித்த உணர்வை உருவாக்குறாங்க மாயா. மாயா வந்து தன்னுடைய தமோ குணத்தை பிரயோகம் பண்றாங்க. ஒரிஜினல் உணர்வு மேல பிரயோகம் பண்ணி ஒரு பிரதிபலித்த உணர்வை உருவாக்கி, அந்த பிரதிபலித்த உணர்வு பொய் உணர்வு, அதை வச்சுட்டு தான் நம்ம இந்த உலகத்துல சாப்பிடுறோம், பேசுறோம், தூங்குறோம், கோவப்படுறோம், காமம் எல்லாமே அதை வச்சுதான் பண்றோம். ஆத்மாவும் கிடையாது. இந்த பிரதிபலித்த உணர்வை கிருஷ்ணர் கட் பண்ணிட்டாருன்னா நம்மளுக்கு கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய இயல்பான அன்பு வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? ஆத்மாவுக்கு எந்த டேமேஜும் கிடையாது. அசங்கோகி அயம் புருஷக அப்படின்னு சொல்லியிருக்கு. அசங்கோகி அயம் புருஷகன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இதை பிரபுபாதர் வந்து வேதங்கள்னு எடுத்து மேற்கோள் கொடுக்குறாரு. அசங்கா அப்படின்னா ஜட உலகம் கூட ஆத்மாவுக்கு தொடர்பே கிடையாது. இந்த உலகம் கூட ஆத்மாவுக்கு தொடர்பே கிடையாது. அப்ப தொடர்பு வைத்துக் கொள்வது யாருன்னா பொய் உணர்வு. இந்த பொய் உணர்வு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த பொய் உணர்வுல என்ன அடையாளம் இருக்குன்னா, நான் இந்த உடல் அப்படிங்கிற அடையாளம் பொய் உணர்வில் மாயா வந்து உள்ள திணிச்சிடுறாங்க. அதனாலதான் நமக்கு இந்த உலகத்துல வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே நான் இந்த உடல்ங்கிற அடையாளம் இருக்கிறதுனால பொய் உணர்வுல நம்ம அதை வச்சுட்டு நம்ம புலம்புறோம், வருந்துறோம், கவலைப்படுறோம், எல்லாமே செய்யறோம். அதுக்கு பேர் தான் தன் உணர்வு. தன் உணர்வு அப்படின்னா இந்த பொய் உணர்வு இருந்து விடுபட்ட நிலைக்கு பேர் தான் தன் உணர்வு. அது வந்தாச்சுன்னா அவனுக்கு வந்து தன் உணர்வு அப்படின்னு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவோம். அது வந்துருச்சுன்னா தான் அவருக்கு புலம்பலும் கிடையாது, அழுகையும் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, எதுவும் கிடையாது, நியூட்ரல் இருப்பார். இப்போ இந்த போன சாப்டர்லயுமே வந்து இந்த பகவான் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி முட்டாள்கள் வந்து உடலை வரத்திக்கிறதுனால பரமாத்மாவையும் துன்பப்படுத்துறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதனால வந்தது. அப்ப இந்த மாதிரி இருக்கிற ஆத்மாவே பண்ண முடியாதுங்கிற, பரமாத்மாவே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நைஸ் கொஸ்டின். எஸ், டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், தத்துவ ரீதியா பார்க்கும்போது ஆத்மாவுக்கே இந்த டேமேஜ் எல்லாம் சொல்லும்போது பரமாத்மாவுக்கு எப்படி டேமேஜ்? பரமாத்மாவுக்கு ஆக்சுவலி கிடையாது.
பரமாத்மாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நீங்க அந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல மேற்கோள் கொடுத்தோம். ஒரு மரத்துல 2 பறவை உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு பறவை மரத்தினுடைய பழத்தை சாப்பிடுறது, இன்னொரு பறவை சிம்பிளி தன்னுடைய நண்பனான பறவைய வாட்ச் பண்றது, அவ்வளவுதான். அதுல எதுலையுமே அது கலந்து விடுறது இல்ல. அந்த பழம் பாய்சன பழமா இருக்கலாம், இல்ல ஸ்வீட் பழமா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அதை அனுபவிக்கிறது இந்த பறவை தான். இன்னொரு பறவை ஜஸ்ட் வாட்ச் தான் பண்றது. அதே தான் பரமாத்மாவும் பண்றாரு. ஆக்சுவலி பரமாத்மாவுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. இதே பரமாத்மா பன்றியினுடைய உடலுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிறார். பன்றி மோசமான இதெல்லாம் சாப்பிடும், எல்லாம் பண்ணும் இல்லையா? ஆனா அந்த பன்றியுடைய உடல்ல பரமாத்மா உட்கார்ந்து இருந்தாலும் கூட பரமாத்மாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி ஆத்மாவுக்கே பாதிப்பு இல்லைன்னு சொல்லும் போது பரமாத்மாவுக்கு எங்க இருந்து பாதிப்பு வரும்? வர முடியாது. ஆக்சுவலி ஐ திங்க் அது சம் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அதுல இருக்கு. அதுல ஆக்சுவலி பரமாத்மாவுக்கு எந்த பாதிப்பும் வர முடியாது. இன்னொரு கொஸ்டின், இன்னொரு டவுட். அதாவது இந்த கொஸ்டின் பேங்க்ல போட்டாங்க இல்லையா, ஒரு இதுல அதோட சின்ன டவுட் இருந்துட்டு. அதாவது மொத்தம் 3, அதாவது பரமாத்மா என்ன பண்றாருன்னா பர்மிஷன் பண்றாரு ஒரு தொழில் செய்யறதுக்கு, ஒரு செயலை. பரமாத்மா அது பர்மிஷன் தான் கொடுக்குறாரு. பட் ஆக்சுவலா செய்யறது ஆத்மா தானே. நீங்க 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அதுல செய்யும் போது பரமாத்மா வேலை செய்யறது இல்ல, அவர் செய்யறது இல்ல. ஆனா ஆத்மாவும் நம்ம உடலும் தான் வேலை செய்த வழிய பரமாத்மா பர்மிஷன் தான் கொடுக்குற மாதிரி நான் படிச்சேன். ஆனா அந்த கேள்வி பரமாத்மா வேலை செய்யுதுங்கிற மாதிரி அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, இப்ப பாருங்க, நம்ம இன்னைக்கு கூட அந்த ஸ்லோகம் பார்த்தோம். ஒரு செயல் வெற்றிகரமா முடியறதுக்கு 5 காரணங்கள் பார்த்தோம். ஒன்று உடல், தன் புலன்கள், தன் முயற்சி, 4வது செய்பவர்ங்கிறது யாரை குறிக்கிறதுனா, நான் விளக்கம் சொன்னேன். செய்பவர்ங்கிறது ஆத்மாவை குறிக்கிறது இல்ல. ஏன்னா ஆத்மா செயலே செய்யறது இல்ல. யார் செய்யறாங்கன்னா பொய் உணர்வு தான் செய்யறது. பொய் உணர்வு செய்யறாரு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரியா நம்ம இந்த 4ம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்க. உடல், புலன்கள், செய்பவர், முயற்சி, இந்த 4ம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா பரமாத்மா அவர் சாங்ஷன் பண்றார், அனுமதிக்கிறார். அவரை எப்ப அனுமதிப்பார்? நமக்கு முன் ஜென்மத்துல புண்ணிய செயல் செஞ்சிருந்தோம்னா தான் புண்ணிய பலனை கொடுக்கறதுக்கு அவர் அனுமதிப்பார். நம்மளுக்கு முன்னாடி புண்ணியம் செய்யல, எந்த ஸ்டாக்கும் இல்லை அப்படின்னா கிருஷ்ணன் அனுமதிக்க மாட்டார், சாங்ஷன் பண்ண மாட்டார். இப்ப பரமாத்மா சாங்ஷன் பண்ண உடனே வெளியில மாயா என்ன பண்றாங்க? இது நெட்வொர்க்குங்க, பயங்கர நெட்வொர்க். இது இப்ப ஏர்டெல் நெட்வொர்க் மாதிரியா பரமாத்மா சாங்ஷன் பண்ண உடனே இமிடியேட்டா மாயாவுக்கு தெரிஞ்சிடும். மாயா உடனே என்ன பண்ணுவாங்க? ஏற்பாடு செய்யறாங்க. வெளியில அந்த சூழ்நிலையை உருவாக்கி நம்ம அதை குறிப்பிட்ட ஒரு செயலை செய்வதற்கு அதோட பலன் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. மாயா சபார்டினேட், கிருஷ்ணாவுக்கு கீழ்ப்படிந்தவர். ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மாத்திரம் சொல்லுங்க. இந்த ஜபம் பண்ற இல்லைங்களா, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பண்ணும்போது மார்னிங் எந்திரிச்ச உடனே பண்ணலாமா, இல்ல இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு தான் பண்ணுங்களா? எஸ், ஆக்சுவலி ஜபம் பண்றதுக்கு விதிமுறைகள் கிடையாது. தத்ரார்பிதா நியமிதா ஸ்மரணேன காலா. ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்றது கலியுக தர்மமா இருக்கிறதுனால அதற்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. நீங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் தேய்ச்ச உடனே ஜபம் பண்ணலாம், குளிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப காயத்ரி ஜபம் எல்லாம் பண்ணணும்னா, காயத்ரி மந்திர ஜபம் பண்ணணும்னா அதுக்கு குளிச்சுட்டு தான் பண்ணணும். அதுக்கு தகுதிகளா இருக்கு, தகுதி வாய்ந்தவர்கள் தான் காயத்ரி ஜபம் பண்ணணும் எல்லாம் இருக்கு. ஆனால் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்றதுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது. காலையில எழுந்திரிச்ச உடனே சிம்பிளி நீங்க பல் தேய்ச்சி முடிச்சுட்டு உடனே நீங்க ஜபம் பண்ணலாம், குளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க சார், டவுட் இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ரைட். மாயன் சார், உங்களுக்கு என்ன கேள்வி? மாயன் சார், கேள்வி இருக்குங்களா? சித்ரா மேடம், நீங்க கை உயர்த்திருக்கீங்க, உங்களுக்கு கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க பிரபுஜி. இப்போ நாம் உடல் அல்ல ஆத்மா, அது எனக்கு புரிஞ்சிருந்துச்சு பிரபுஜி. ஆத்மா தன்னுணர்வு பெற்று கொஞ்சம் பிரேக் ஆகுது. பொய் உணர்வுல இருந்து தன்னுணர்வு பெற்றது, செல்ஃப் ரியலைசேஷன். இப்ப கேக்குறீங்களா? கேக்குறீங்க, சொல்லுங்க. ஆத்மா நான் உடல் அல்ல. ஓகே, நான் உடல் அல்ல ஆத்மாங்கிறது எனக்கு புரிஞ்சுது. இந்த ஆத்மா செல்ஃப் ரியலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம், அதாவது தன்னுணர்வு அடைஞ்சதுக்கு அப்புறம், பொய் உணர்வுல இருந்து தன்னுணர்வு அடைஞ்சதுக்கு அப்புறம்
அடுத்த உடல் எடுக்கும்போது இந்த பழைய பதிவுகள் சூட்சும உடல்ல இருக்குன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து நீங்கிரும். கரெக்ட்டுங்களா? எஸ் எஸ். நீங்க கேளுங்க கேளுங்க, நான் சொல்றேன். ஸோ இந்த ஆத்மாவோடைய பியூரிஃபிகேஷனுக்காக தான் நாம இந்த கிருஷ்ண உணர்வுன்னு பண்றோம். கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. ஸோ ஆத்மாவோட பியூரிஃபிகேஷனுக்கு தான் இந்த உடலுங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப வந்து ஆத்மாவுடைய பியூரிஃபிகேஷன் சொல்றதை விட இங்க முன்னாடியே இங்க வந்து லோகநாதன் சார் இந்த கேள்வி கேட்டார். ஆத்மாவுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் மேல வந்து இப்ப எப்படி இந்த பாறையை தூக்கி குளத்துக்குள்ள போட்டா பாறையை சுத்தி ஈரம் ஈரம் பதிகிறதோ, அதே மாதிரி ஆத்மாவை சுத்தி இந்த பொய் உணர்வு சூழ்ந்திருக்கு. இப்ப நம்மளுடைய பக்தி பயிற்சி, கிருஷ்ண உணர்வு, இது எல்லாமே இந்த பொய் உணர்வை கலைக்கக்கூடியது. நாம் எவ்வளவு தீவிரமா பக்தி பயிற்சி செய்யறோமோ, தன் கிருஷ்ணா பரமாத்மா உள்ள உட்கார்ந்து அவர் பார்த்துட்டு நம்மளோட பொய் உணர்வை டிசால்வ் பண்றார், கலைக்கிறார். தன் பொய் உணர்வு கலைஞ்சாச்சுன்னா தன் உள்ள இருக்கக்கூடிய ஒரிஜினல் உணர்வு வெளியில வருகின்றது. ஒரிஜினல் உணர்வு வந்தாச்சுன்னா நமக்கு ஜட கவர்ச்சி இருக்காது. இந்த புல இன்பத்துல நாட்டம், இந்த கவர்ச்சி, இது எதுவுமே இருக்காது. சிம்பிளி 24 hours கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு உருகுவோம், கிருஷ்ணருடைய பிரிவில் வாடுவோம் 24 hours. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அப்படிதான் நடந்து காமிச்சார். ஸோ அப்ப இப்ப நீங்க கேட்டீங்க நமக்கு உடல் கொடுக்கப்பட்டது எதனால் அப்படின்னா, நாம் தான் இன்னமும் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கு பதிலாக பல நேரங்களில் நாம் மாயாவுக்கு சேவை செய்யறோம். இதை செய்யறதுனாலதான் உடல் கொடுத்துக்கப்பட்டு தொடர்ந்துட்டே இருக்கு. இப்ப அதான் அந்த பொய் உணர்வுல பதிஞ்சிருக்கக்கூடிய அச்சுக்கள், கோடிக்கணக்கான ஜென்மங்களா நம்ம செய்த புலனின்ப செயலுடைய அச்சுக்கள் பொய் உணர்வுல பதிஞ்சிருக்கு, வாசனா. அது என்ன பண்றது, நம்மளுக்கு பல நேரங்கள்ல மனம் கூட தொடர்பு கொண்டு மனசுல வந்து விகாரம் சொல்லுவோம், மனோவிகாரம். மனோவிகாரம்னா மனசுல வேண்டாத எண்ணங்கள் வரும். எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது ஹெவி ஃபோர்ஸோட வரும், அதை செய்யணும் அப்படின்னு ஒரு உந்துதல். ஆனால் இந்த தத்துவங்களை தெரிந்து கொண்டு நோ 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 நான் இதை செய்ய மாட்டேன், நான் பகவான் கிருஷ்ணா இப்படிதான் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில, நான் இந்த புலனின்ப செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு என்னுடைய சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தி நோன்னு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, புரியுதுங்களா? மனம் சொல்லக்கூடிய டிக்டேஷன்ஸ் டிமாண்ட்ஸ், அதை வந்து நான் பூர்த்தி பண்ணாம எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுத்து கொள்றேனோ அந்த அளவுக்கு பரமாத்மா திருப்தி அடைகிறார். இதுதான் பியூரிபிகேஷன். இதுதான் அந்த பொய் உணர்வு ப்ரொபோர்ஷனேட்டா ஸ்லாக்கன் ஆகுறது, கொஞ்சம் கொஞ்சமா தளர்க்க ஆரம்பிக்கிறது. இதை நாம பூர்த்தி செய்ய 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 மனசுல வரக்கூடிய டிமாண்ட்ஸ், டிக்டேஷன்ஸை நம்ம பூர்த்தி செய்ய செய்ய என்ன ஆகுறதுன்னா பொய் உணர்வு ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். இதை எவ்வளவுக்கு எவ்வளவு நான் செய்யாம தத்துவங்களை ஞாபகப்படுத்திட்டு நான் செய்யாம வந்து கட்டுப்படுத்துறேனோ அந்த அளவுக்கு பொய் உணர்வு வந்து நீர்த்து போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதை வந்து கிருஷ்ணா கவனிக்கிறார். இவன் வந்து நான் சொன்னபடி கேட்கிறானா இல்ல பொய் உணர்வு சொன்னபடி கேட்கிறானா அப்படின்னு கிருஷ்ணா வாட்ச் பண்றாரு. நம்மளோட சுதந்திரத்தை அவர் பாக்குறாரு. நமக்கு எல்லாம் எவ்ரி செகண்ட் நம்மளுக்கு சுதந்திரம் இருக்குங்க. எப்பொழுதுமே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் வரும் பொழுது நான் கிருஷ்ணரை தேர்ந்தெடுக்கிறேனா புலன் இன்பத்தை தேர்ந்தெடுக்கிறேனா அப்படிங்கிறது கிருஷ்ணா நம்மளை வாட்ச் பண்றாரு. நம்ம ரைட் டெசிஷன் எடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஓகேங்களா? கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓகே, சித்ரா மேடம் உங்களுக்கு என்ன கேள்வி? இருங்க, ஒரே நிமிஷம் அன்மியூட் பண்ணிக்கிறேன். சாரி இருங்க 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 ஒரே நிமிஷம். இப்ப சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது. பகவத்கீதை புக் வந்து அர்ஜுனோபதேசம் பத்தி அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அந்த ஸ்ரீகிருஷ்ண லீலை அதெல்லாம் வந்து எதுல மகாபாரதத்திலேயே வருங்களா? அப்ப அது ஒரு கேள்வி. இல்ல மகாபாரதங்கிறது வந்து பாண்டவர் கௌரவரோட போரம் பற்றி மட்டுமே வருங்களா? அது பத்தி சொல்ல முடியுங்களா? கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆச்சாரியா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் எப்படி சொல்லுவாருன்னா,
பகவத்கீதை வந்து ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஏபிசிடி அடிப்படை கருத்துக்கள் தான். அதைத்தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடிப்படை கருத்துக்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது பிஹெச்டி அப்படின்னு சொல்லுவார், இந்த முதிர்ந்த படிப்பு. ஸ்ரீமத் பாகவதம் முதிர்ந்த படிப்பு. அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல தான் பகவான் கிருஷ்ணாவுடைய விதவிதமான லீலைகள் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணா குழந்தையா இருக்கும்பொழுது பிருந்தாவனத்துல என்னென்ன லீலைகள் செஞ்சார், எப்படி வெண்ணெய் திருடினாரு, அண்ட் கோபியர்களோட அவர் டான்ஸ் ஆடினார், அண்ட் பாய்ஸ் கூட விளையாடினார். இது எல்லாமே இந்த தெய்வீகமான லீலைகள், எந்தெந்த அசுரர்களை வதம் பண்ணினார், இது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் கிருஷ்ணா பல அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை கொள்றாரு இல்லையா, மத்ஸ்ய அவதாரம், வராக அவதாரம், இது எல்லாமே பகவத்கீதையில கிடையாது, பட் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம படிக்கும் பொழுது அந்த லீலைகள் நமக்கு புரியும். ஓகே, மகாபாரதம்ங்கிறது ஒட்டு மொத்தமா இந்த 18 நாள் போர் இதெல்லாம் அதுல அடக்கம். அந்த மகாபாரதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம் தான் பகவத்கீதை. பகவத்கீதை மகாபாரதத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு சாராம்சம். ஓகேங்களா? அதுக்குள்ளுமே பாண்டவர் கௌரவர் போரை பத்தி தான் இருக்கும். முடிக்கும் போது அந்த போர் என்னவாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? ஆமா ஆமா, கட்டாயம். பாண்டவர்கள் கூட பாண்டவர்கள் கூட கௌரவர்கள் என்னென்னலாம் சண்டை போட்டாங்க, ஒவ்வொரு நாள் யாரெல்லாம் இறந்து போனாங்க, கிருஷ்ணன் எப்படி பாண்டவர்களுக்கு பல விதத்துல காப்பாத்துறாரு அவர்களை. ஏகப்பட்ட இடத்துல கிருஷ்ணன் காப்பாத்துறாரு பாண்டவர்களை. கிருஷ்ணன் இல்லைன்னா பாண்டவர்கள் தோத்துருப்பாங்க. கிருஷ்ணா பல நேரங்கள்ல கிருஷ்ணா பாண்டவர்களை காப்பாத்துறாரு. ஏன்னா பாண்டவர்கள் கிருஷ்ணருக்கு சரணாகி இறந்த பக்தர்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு நாள் யார் இறந்து போனாங்க, கிருஷ்ணா எப்படி எல்லாம் ட்ரிக் பண்ணி பாண்டவர்களை ஜெயிக்க வச்சாரு, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில பாண்டவர்கள் வெற்றி அடைந்து தன் அவர் எப்படி யுதிஷ்டிர மகாராஜா உலகத்துக்கே பேரரசரா உட்கார்ந்தார், அது எல்லாமே மகாபாரதத்துல வருது. ஒரு போர்ஷன் பாகவதத்திலையும் வருது, ஸ்ரீமத் பாகவதத்திலையும் வருது. ஓகேங்களா? நன்றிங்க. ஹரே கிருஷ்ணா. ரைட், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ நான் ஐ திங்க் வேற யாருக்கும் எந்த கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் சேட் பாக்ஸ்லையும் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த 18 நாள் வகுப்பு பொறுமையாக நீங்கள் உட்காந்து டைம் ஒதுக்கி எல்லாம் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு தான் நாங்கள் முதல்ல நன்றி சொல்லணும். எங்களுக்கு கிருஷ்ணருடைய புகழை பரப்புவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்க எல்லாம் அட்டன் பண்ணதுனால தான். இப்போ நீங்க அட்டன் பண்ணலை அப்படின்னா எங்களுக்கு கிருஷ்ணருடைய புகழை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். எங்களுக்கு சந்தோஷம், என்ன சந்தோஷம்னா கிருஷ்ணருடைய புகழை அட்லீஸ்ட் ஒரு 25 பேர் 30 பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு எங்களுக்கு சந்தோஷம். அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த தொடர் வகுப்பு இருக்கு, தொடர் வகுப்புல உங்க குரூப்ல மெசேஜ் போடுவாங்க. அந்த குரூப்ல வந்து நீங்க உங்களுக்கு வேற என்னென்ன கேட்கணுமோ அது எல்லாமே இந்த குரூப்ல கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. அண்ட் அதுதான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. எஸ் பிரபு. இல்ல, நடுவுல அன்மியூட் ஆயிடுச்சுங்க பிரபு. ஓகே. ஸோ நீங்க தொடர் வகுப்புல நீங்க கலந்து கொண்டு மேலும் ஆன்மீகத்துல முன்னேற வேண்டும். நீங்க பக்தர்கள் கூட உங்களோட சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஆன்மீக வாழ்க்கைங்கிறது வந்து வெரி லென்த்திங், அப் டு டெத், மரணம் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. சும்மா ஒரு 18 நாள் வகுப்பு மட்டும் கிடையாது. இதுல நிறைய பயிற்சி பண்ண சாஸ்திரங்களை படிக்க நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். அதெல்லாம் பக்தர்கள்ட்ட வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சு ஆன்மீகத்துல முன்னேற வேண்டும். உங்களுக்கு எல்லோருக்கும் இங்க நான் பகவான் கிருஷ்ணாட்ட உங்களோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கோசரம் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.